நம்ம ஷைத்தானை நம்புறோமா இல்லையா? அவன் சூழ்ச்சி செய்யறான் நம்புறோமா இல்லையா? ஒரு ஆள் எனக்கு எதிரியா நிக்கிறான், ரோட்ல போற நேரம் ஷூட் பண்ணிடுவான், அச்சம் இருக்குது. கவனமா போமா மாட்டோமா? எங்களுக்கு பயம் இல்லையா? பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கிற எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம நிக்கிறோம். சில தப்பான அபிப்பிராயங்கள் Facebookல வரும், வாட்ஸ்அப்ல வரும், அதை பாருங்க, தப்பு இல்லை. அதுதான் இது என்றால், அதாவது மார்க்கத்தின் பூரண வடிவு Facebookல இதை ஷைத்தான் கொண்டாடுது. இது கிடைக்கும், இவரு சொன்னனால சொல்றேன், இது கிடைச்சிருமே, இந்த மாதிரி வந்துருமே இருந்தால் இப்ப சைத்தான் வர்றான்னு அர்த்தம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம், இதெல்லாம் பண்ணிடுவோம்டா எல்லா பாவத்திலையும் சரியாயிருமாட்டா. அது போய் படிச்ச பிள்ளைகள் விபச்சாரம் செய்யலையா? படிச்சவங்க கிளப்புக்கு போகலையா? படிச்ச வீட்டுல ஹராம் நடக்கலையா? டென்ஷன் வந்துச்சுன்னு என்ன நடக்கும்னு தெரியாது. அதை வாய பொத்தி இதை புத்தி சாகடிக்கிற நோக்கம் இல்ல. ஆனா கூச்சல் இதா போனா அவமானம் என்பது அந்த இடத்துல என்ன எந்த அறிவும் வராது. அவங்க என்ன பண்றாங்க, உம்மா கொண்டு போய் கிளப்ல போய் விடுறா. என்ன சொல்றா? என்ஜாய் யுவர் செல்ஃப். உம்மா போய் என்ன சொல், டோன்ட் பி பிரெக்னன்ட், சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் டேக் யுவர் சேஃப்டி பிரிகாஷன்ஸ். அதெல்லாம் சரியா பார்த்துட்டு பிரெக்னன்ட் ஆயிட கூடாதுண்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, நெருக்கமான இல்லைங்க, கொஞ்சம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதான் சுன்னா. நம்ம நெருங்கி சபையில கிட்ட நெருங்கி இருக்கிறது தான். வஜலஸ்னா ஹவ்லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல உட்கார்றாங்க. ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மெம்பரி வஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்க ரசூலுல்லாஹ்க்கு சூழ்ந்து உட்கார்றோம். சஹாபாக்களோட வழிமுறையை சூழ்ந்து உட்கார்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அருளால் அசர் தொழுகையை தொழுது பின்னாடி நாம் எல்லாம் அவனுடைய அருள் பெற வேண்டும் என்பதற்காக, அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஈமானில் உறுதியாக இருப்போம் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார். இந்த தலைப்பை பொறுத்தளவுல இது 1000 வாட்டி பேசினாலும் 1000 வாட்டி கேட்டாலும், பேசுபவர் 1000 வாட்டி பேசினாலும் அது இன்னொரு தடவை பேச வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு. ஏனென்றால் ஈமானில் உறுதியாக இருப்போம் என்றால் இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கை. ஒருவர் எல்லாத்தையும் குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணிட்டாரு, எல்லா ஹதீஸையும் குர்ஆனை எல்லாத்தையும் படிச்சிட்டாரு, அவருக்கும் இந்த தலைப்பு வேணும். ஏனென்றால் ஈமானில் உறுதியாக இருப்போம் என்பது பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் எல்லோருக்கும் தேவை என்பது குர்ஆன் சொல்லி தருகிறது. சூரத்துல் பக்கராவுல குர்ஆன் ஆரம்பிக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹாண்டா திறவுகோல், பக்கராண்டா மாடு. பக்கராவுல ஆரம்பித்து நாஸ், குர்ஆன் நாஸ்ல முடியுது. நாஸ் என்ன மனிதர்கள். அப்ப நாஸ்ல குர்ஆன் முடிகிற நேரத்துல சும்மா சொல்லுவார்கள், பக்கரானா மாடுன்னு கூப்பிட்டு மனுஷன் ஆக்குறேன்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு. ரசூல் அப்படி சொல்லல, என் மாடு இங்க வா, இந்த மனுஷன் ஆகுறதுக்கு தான் உனக்கு அப்படி சொல்லுவாங்க. என்றாலும் ஒரு அடிப்படையை நீங்க பாப்பீங்க. பக்கரா தொடங்குற நேரம் மூமின்கள் என்றா யார், காஃபிர் என்றா யார், முனாஃபிக் யார் என்று அல்லாஹ் பேசிட்டு நாஸில் அல்லாஹ் முடிக்கிற நேரம் குல் அஊது பிரப்பின் நாஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி, ரசூல் குல் நபியை போய் சொல்லுங்க, அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுறேன். நான் ஒவ்வொரு ஆளும் பாதுகாப்பு தேடுறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய அந்த ஓர்டர் தர்த்தீபை எப்படி முடிக்கிறான்டா, மின் ஷர்ரில் வஸ்வாஸ், எதுல வஸ்வாசுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடும். அந்த வஸ்வாசுடைய அல் ஹன்னாஸ் அல்லஸி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனிதர்கள் எல்லா கல்பலையும் வஸ்வாஸ் உண்டாக்குவான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அந்த ஹன்னாஸ்கள் ஜின்கள்லையும் மனிதர்களையும் நிக்கிறாங்க. அப்போ வஸ்வாஸ் வரும். ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்கன்னு வருவது. ரசூல்லா இப்ப நான் கேட்பேன், ரசூலுல்லாஹ்வுக்கு வஸ்வாஸ் எல்லாம் வருமா? ரசூலுல்லாஹ் அப்ப குல்லண்டா என்ன அர்த்தம்? நபியே சொல்லுங்க. குர்ஆன்ல எல்லாமே குல்குல்லன்னு வராது. குல் வல் அஸ்ர், நபியே சொல்லுங்க, காலத்தின் மீது சத்தியம் அப்படி வராது. சில இடங்கள்ல மட்டும் அல்லாஹ் குல்ன்றான். நீங்க தொடர்ந்து தர்ஜுமா படிச்சு பாத்தீங்கன்னா என்ன குல் என்று வருவது, இந்த குல் இல்லாம வந்தா நல்ல மாதிரி. குல்லண்டா சொல்லுங்க, எல்லாம் சொல்றது தானே. குல் அலிஃப் லாம் மீம், நபியே சொல்லுங்கள் அலிஃப் லாம் மீம், அப்படி வரல. நபியே சொல்லுங்கள் என்பதுதான் எல்லாமே. ஆனா சில இடங்கள் அல்லாஹ் குல் என்கிறான். அந்த குல் என்பது வஹீல வருது.
சில இடத்துல குல்லுன்னு சொல்லவே இல்லை. குல் யா அஹ்லல் கிதாப், ஏ அஹ்லல் கிதாப், அதாவது வேதக்காரர்களே என்று கூப்பிட்டு சொல்லுங்க. குல் யா அய்யுல் காஃபிரூன், காஃபிர்களே என்று கூப்பிட்டு சொல்லுங்க நபியே அப்படின்றான். கடைசி 3 சூறாக்களை நீங்க பாத்தீங்கன்னா தனியா பேசணும் என்றால் ஒரு அடிப்படையை சொல்றேன். குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியை சொல்லுங்கள் ரப்புடைய, அதாவது மனிதர்களுடைய ரப்பிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதனுடைய இரட்சகன். இலாஹின் நாஸ், மனிதனுடைய கடவுள். அவனும் நான் இவ்வளவு வர்ணனை, அவ்வளவு பலமான ஒருவர்கிட்ட பாதுகாப்பு தேடணும். நீங்க எல்லாத்தையும் படிச்சு போட்டு இந்த பாதுகாப்பு மட்டும் தேடாம விட்டீங்கன்னா உங்களை என்னையும் காணாமாக்கிறோம் சைத்தான். எங்களுக்கு யாரும் அசூம்கள் இல்ல, பாவத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டவங்க இல்ல. இந்த மாதிரி சபைகளும் நம்ம கொஞ்சம் பேசுறதும் எங்களை கொஞ்சம் அல்லாஹ் நெருக்கும். திரும்ப வெளியே போன போற திரும்ப இதாயிருவோம். இந்த சபைகள் பேஸ்புக் வந்தாலும் வாட்ஸ்அப் வந்தாலும் அது வந்தாலும் இது வந்தாலும் தேவை, அந்த தலைப்புகளும் தேவை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எங்க மகன் கேட்கிறாரு அப்படின்னு என்ன தலைப்பு அப்படின்றாரு. அப்ப நான் யூனிஸ் போல சொன்னாங்க அந்த தலைப்பு ஈமான் உறுதியா இருப்போம்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதானே அவ எத்தனை தடவை கேட்டுட்டேன், இதை எந்த நேரம் கேட்கறது தானே. அன்பு சகோதரர் நான் ஏற சொல்றேன், அவர் சின்னவர், அவருக்குள்ளே இந்த தலைப்பு எத்தனை தடவை கேட்டுட்டோம்டா சைத்தான் இப்படி போடுறான் பாத்தீங்களா. தேவையா இது? யூனிஸ் போல சொன்னாங்களே பேஸ்புக்ல பார்க்கலாமே, இதுல பார்க்கலாமே. அன்பு சகோதரர்களே, ஹரத்துல தொழுவிக்கிறாங்க, பின்னாடி சுதேசிக்கு பின்னாடியே தொழலாமே. மார்க்கம் என்பது வேற, அதுக்குரிய ஈடுபாடல் தேவை, ஈடுபடணும். அதுக்கு அல்லாஹ்வுக்கு நாங்க இரக்கமா இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா அதுக்குள்ள செயற்பாடுகள்ல நாம் ஈடுபடுறது. அன்பு சகோதரர்களே, அதனால் சொல்லுகிறேன், வஸ்வாஸ் என்பது ரொம்ப டேஞ்சரானது. அது எல்லாருக்கும் வரும் அந்த வஸ்வாஸ். வஸ்வாஸ்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது, பாவம் செய்யறதுக்கு வரதான் வஸ்வாஸ். இந்த மரத்துக்கிட்ட வேணான்னா அவன் போக சொல்லுவான் சைத்தான். அதுக்கான பிளான பண்ணுவான். ஒருத்தர் விபச்சாரம் கூடாதுன்னு அவர் சொல்லியிருப்பார், அவரை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை சைத்தான் பண்ணுவான். ஹராம் என்று சொல்லியிருப்பார், அந்த ஹராத்தில் அவரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சைத்தான் பெரிய திட்டம் போடுவான். இதுக்கு வஸ்வாசுக்கு எங்களால பாதுகாக்க இயலுமெண்டா எதுக்கு அல்லாஹ் சொல்லணும்? நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்டையும் பாதுகாப்பு தேடணும். வெள்ளம் வருவதா ஏதாவது அணையை கட்டி பாதுகாக்கலாம். இப்ளீஸ்ல இருந்து தனியா பாதுகாக்கிறது உங்க அறிவு உங்களை பாதுகாக்கும் நம்பிங்கன்னா தோப்போம். அறிவு பாதுகாக்கும் எத்தனையோ அறிஞர்கள் பாதுகாக்கப்படணும் இல்ல. நாங்க படிக்கிற இது போ அல்லாஹ்ட பாதுகாப்பு இப்ப வேணும். ரோட்ல போற நேரம் பொடிகார்டோட போறாங்க சில பணக்காரர்கள். மெடகஸுக்கு போய் ஜம்பியாவர் செய்யறவங்க பொடிகார்டு ஏன்னா எப்ப வந்தாலும் ஏதாவது நடந்துருமே. ஷைத்தானுக்கு என்று பாதுகாப்பு வேணுமா? அந்த அறிவு மட்டும் மட்டும் அதுக்கு பத்துமாக இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லவே தேவையில்லை. நான் எல்லாம் படிச்சுட்டேன், நான் பாதுகாப்பு தேட தேவையில்லை. அவுது பிறப்பினா உங்களுக்கு தான்ப்பா, எனக்கு இல்ல. நீங்க தான் அவுது சொல்லணும், எனக்கு இல்ல. அவுது பிறப்பினா ரசூலுல்லாஹ் அவங்கள சொல்றாங்க, நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் நபியே. அது ஒவ்வொரு நைட்டுக்கும் பாதுகாப்பு, ஒவ்வொரு பகல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அப்படி என்றா இந்த பாதுகாப்புல பிரச்சனைனாலதான் சகோதரர்களே எத்தனை கதை. சுபஹானல்லாஹ். போன வாரம் அதுக்கு முன்ன வாரம் ஒரு வாப்பா பேசுறார். அவர் மௌலவி, அவர் மகன் ஹாஃபில், வீட்டுல எல்லாம் மார்க்கத்தோட நிக்கிறாங்க. மகன் போதைக்கு அடிமையாயிட்டார். ஹாஃபில் காப்பாற்றணும் துடிச்சு போறாரு. அன்பு சகோதரர்களே, இது அன்பையிலிருந்து பார்த்ததுதான். என்னண்டா சகோதரர்கள் கொள்கையை விளங்கினாங்க, அவங்க புள்ளைய பள்ளியை கூட்டிட்டு வராங்க. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் கொள்கையை வழங்கிட்டோம், கல்யாணம் விட்டு கூட்டி போனோம், ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட்டி போனோம், இந்த மஜ்லிஸுக்கு கூட்டி வர்றோமா? அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சைத்தான் நிறைய திட்டம் போடுறான் வெளியில இருந்து. எனக்கு வல்லாஹி பயம், உங்களுக்கு பயம். அதாவது நம்ம பிள்ளைகள் பறிப்பயிடக்கூடாது. எக்கச்சக்கமான திட்டம் போடுற நேரத்துல மனைவிய பறிச்சுட்டு போறான். மனைவி நல்லா இருக்கிற கணவன் எடுத்துட்டு போனான். நம்ம சைத்தான நம்புறோமா இல்லையா? அவன் சூழ்ச்சி செய்யறான் நம்புறோமா இல்லையா? ஒரு ஆள் எனக்கு எதிரியா நிக்கிறான், ரோட்ல போற நேரம் ஷூட் பண்ணிடுவான், அச்சம் இருக்குது. கவனமா போமா மாட்டோமா? எங்களுக்கு பயம் இல்லையா? பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கிற எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம நிக்கிறோம். இல்ல அவங்களும் ஒழுக்கமா ஹிஜாபோட தான் இருப்பாங்க. ஹிஜாபோட தான் இருப்பாங்களா? அப்படிதான் இருப்பாங்களா? மார்க்கமோடு இருப்பார்களா? யாரு?
அதுக்குத்தான் அல்லாஹ் ஒரு முறையை வச்சிருக்கிறான். அந்த முறை 5 வாட்டி தொழுவுங்க. அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இல்ல இப்ப நான் கிரேடிங் அடிச்சிட்டேன், என்ன கிட்ட கூட சைத்தான் வர மாட்டான். அட ஒவ்வொரு நாள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணுமா சைத்தான் இருந்து? அல்லாஹ் மட்டும் பாதுகாப்பு தராட்டி எந்த அறிவும் எந்த இல்மும் எந்த ஹிஃபுலும் எதுவும் நமக்கு பயனளிக்காது. இந்த கொள்கையை கவனமா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னைக்கு ஒரு கிழமை நீங்க லேட் ஆயிருங்க, ஒரு கிழமை மார்க்கத்தை விட்டு ஒரு வாரம் நீங்க தூரமா இருந்தீங்கன்னா அப்புறம் தெரியும் இந்த நாங்க எங்க போறோம். சில சகோதரர்கள் எங்களுக்கே நடக்கு. ஒரு சகோதரர் இப்ப லோயர் அடிக்கிறாரு, 2 வாரத்துக்கு முன்னாடி கோல் அடிக்கிறாரு. அவர் லோ படிக்க முன்னாடி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டு நம்ம வாப்பா ஆர்மி ரொம்ப கிழக்கு மாகாணம் போனா அவங்க வீட்டுல தான் சாப்பாடு, சின்ன வீடு. அங்க உட்கார்ந்துட்டு மார்க்கத்தை பத்தி நிறைய பேசி ஒரு இளைஞரா நிக்கிற நேரம் அவர் துடித்து பேசினார். ஊரை இது பண்ணணும். இப்ப அவரு வெளியில இப்ப பெரிய கொஞ்சம் லோயர் ஐதா இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்ப எனக்குள்ள ஒரு ஃபித்னா உருவாக்கி நான் உணர்றேன். எனக்கு மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக எனக்கு இப்ப பயானுக்கு வந்து கொள்ள இயலாத ஒரு சிச்சுவேஷன்ல நிக்கிறேன். நானும் லோயர், என் வைஃப் லோயர். அவருடைய அந்த பழைய நான் அவரோட சாப்பிட்டு காலையில் போய் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும், அவரையும் பாதுகாக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, துனியா அப்படி கவ்விரும். ஈமான் என்பது ஒரே லெவல்ல இருக்காது. ஒரே லெவல்ல இருந்தா ஈமான் இல்ல. ஹார்ட் ஒரே லெவல்ல போச்சுன்னு வைங்க, ஆள் மவுத்துன்னு அர்த்தங்களா? மெஷின் இப்படியே இருக்குதுன்னா கதை முடிஞ்சு மேல கீழே மேல கீழே மேல கீழே போகணும். அதான் ஹார்ட் மேல கீழே காட்டும். பிரெயின் வேவ்ஸ் அப்படிதான். இதே மாதிரி ஈமான் இன்றைக்கு கூடும், நாளைக்கு குறையும், நாளண்டைக்கு கூடும், மௌத்து வரைக்கும் அது நடக்கும். அது வரைக்கும் அதை பாதுகாக்கணும். ஈமான தொழுகையை பாதுகாக்க சொல்றான்ல, தொலை சொல்றான் ஒரு இடத்துல, தொலை சொல்றான்ல, தொழுகையை நிலைநாட்டுங்கன்றான். தொழுகையை நிலைநாட்டுங்க. நிலைநாட்டுறது என்ன? நிலைநாட்டுறது என்ன? தொழுகிறது என்ன? யுசல்லூன ஸலாண்டா தொழுது போங்கப்பான்னு அர்த்தம். யுகீமுன ஸலாண்டா தொழுகை நிலைநாட்டுங்க. நீ தொழுவா, அடுத்த இடத்துல உன் மகன் தொழணும், வைஃப் தொழணும், உன் சந்ததி தொழணும். நிலைநாட்டிட்டு மௌத்தா போறாரு. அதான் இந்த இடத்துல அதெல்லாம் சொல்றான். ஹாஃபிலூன், அத பாதுகாத்துக்கோங்க. பறிச்சு போயிரும், தொழுகை காணாம போயிரும். சகோதரர்களே, அதனால சொல்றேன், சில தப்பான அபிப்பிராயங்கள் பேஸ்புக்ல வரும், வாட்ஸ்அப்ல வரும், அதை பாருங்க, தப்பு இல்லை. அதுதான் இது என்றால், அதாவது மார்க்கத்தின் பூரண வடிவு பேஸ்புக்ல இதை சைத்தான் கொண்டாடுறது. இது கிடைக்கும் சொன்னனால சொல்றேன், இது கிடைச்சிருமே, இந்த மாதிரி வந்துருமே இருந்தால் இப்ப சைத்தான் வர்றான்னு அர்த்தம். நல்ல ஐடியா தருவான், நல்ல ஐடியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, சைத்தான் வந்து கேட்பானா, அடடா அத்தியா அல்லாஹ் எல்லாம் படைச்சான் பாத்தியா, அவனே ஐடியா தருவான். ஐடியா தந்து எல்லாத்தையும் தந்து அல்லாண்டு இதாயிட்டு ஃபைனலா ஒன்று கேட்பான், அல்லாஹ் யாரு படைச்சது? எப்படி கரெக்டான் பாருங்க. அவன் PhD முடிச்சிருக்கிறான். சாதாரண ஒரு ஆளா அல்லாஹ் எங்களுக்கு பக்கத்துல வைக்கல. இன்னஹுலக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா. அவன் பகிரங்க எதிரியா பாருங்க. இன்றைக்கு காலையில எதிரியை நினைவு வந்துச்சா? பட்ஜெட் ஞாபகம் வந்துச்சு, கடன் கொடுக்கும் நினைவு வந்துச்சு, இந்த மாசம் பிரச்சனை துண்டு உழுதுருமான பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கு ஒரு எதிரி நம்மளை அட்டாக் பண்ண நிக்கிறான்னு வந்துச்சா? பெருமானாருக்கு வந்துச்சு, ராத்திரி தூங்க போக்கல வந்துச்சு. அதனால குல்சூராக்களை ஓதி கொண்டாங்க. அவர்கள் குல்சூராக்களை அதிகம் ஓதினாங்க. ரசூலுல்லாஹ் ஓதன்னு நினைக்கிறீங்களா? அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க. இந்த சபைகள் நாளைக்கு எக்கச்சக்கமானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் ஒரு பாதுகாப்புக்குரிய செட்டப் தான். நாம நம்புறோம். அதை நம்மளை சூழ்ந்து இப்லீஸுடைய கூட்டம் இருக்குது, அதுல இருந்து பாதுகாக்கணும்டா. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம், இதெல்லாம் பண்ணிடுவோம்டா, எல்லா பாவத்திலையும் சரியாயிரும்டா. அது போய் படிச்ச பிள்ளைகள் விபச்சாரம் செய்யலையா? படிச்சவங்க கிளப்புக்கு போகலையா? படிச்ச வீட்டுல ஹராம் நடக்கலையா? படிப்பு என்பது ஒரு மனுஷனை காக்கும்டா. இன்றைக்கு எக்கச்சக்கமா அதான் அடிக்கடி சொல்றேனே, 2015-16 முஸ்லிம் நீதியரசரால் நீர்கொழும்பு மெஜிஸ்ட்ரேட்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அன்றாடப்புறம் கூக்கிராமத்துல இருந்து வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்த வந்து MBBS மெடிக்கல் காலேஜ் போறோம்னா நம்ம நாட்டுல ஒரு பெரிய போட்டி பரிச்சு, அதுல வந்து ரிசல்ட் ஸ்கோர் எடுத்து உள்ள போகணும். அப்படி வந்த ஒருவர் கஷ்டப்பட்டு போய் நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில டாக்டர் ஆயிட்டார். டாக்டர் ஆயினா எல்லாம் அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜ் போய் அர்ப்பணிச்சு ராத்திரி முழிச்சு இது பண்ணி அவர் இப்படி வந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அவருக்கு கொடுக்கிற நேரத்துல ஒரு பொம்பளை வர்றா, வயிற்றுல பிரச்சனை.
அவர் என்ன நோக்கத்துல சொன்னான்னு தெரியல. அவர் இந்த டேட்டுக்கு மேல் மாடிக்கு வாங்க, ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, பிரைவேட் சொல்லல. அப்படியே நேரா போற நேரம் நீர்கொழும்புக்கு போற நேரம் உங்களுக்கு விளங்கும், 5 மாடி 6 மாடி கட்டின விளங்கும். இதுல அவர் ஏதோ தப்பா நடக்கிறாரு. ஆரம்பத்து காலையில வர சொல்லிட்டு அவங்களுக்கு மகரம் மச்சம் தெரியாது, அதெல்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம் தெரியாது, சட்டத்தில் உள்ள அருமையும் தெரியாது, நாம ஏன் மறைக்கணும்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. போனா அந்த பொம்பளை போனா அவருக்கு விளங்குது என்னமோ தப்பா நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு. அவ கூச்சல் ஆரம்பிக்கிறா. வைத்தியர் பயந்துட்டாரு. பயந்த உடனே டென்ஷன் வந்துச்சுன்னு என்ன நடக்கும்னு தெரியாது, அதை வாய பொத்தி இதை புத்தி சாகடிக்கிறனும் கையில. ஆனா கூச்சல் இதா போனா அவமானம் என்பது அந்த இடத்துல என்ன எந்த அறிவும் வராது. அறிவு பலமா உணர்வு பலமா நீங்க யார்ட்டையும் போய் கேளுங்க, உணர்வு தான் பலம். இமோஷன் வேர்ட்ஸ் லாஜிக், இந்த ரெண்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த பெரிய லாஜிக் ஆளவனுக்கும் இமோஷன் முந்திரும். விளங்குதா? இமோஷன் முந்திரும், லாஜிக் பின்னாடி தான் வரும். இப்போ ஒரு புள்ள சாகணும், ஒருத்த வர்றான், நீ சாவரியா உன் புள்ள சாவரியா, 2 பேர்ல ஒரு ஆளுக்கு தப்பலாம், சின்ன புள்ள. நம்ம என்ன செய்வோம், எவ்வளவு பெரிய படிச்சாலா இருந்தாலும், எப்பா நான் சாவறேன் என் புள்ள வாழ்ந்துட்டு போகணும். லாஜிக் என்ன, இந்த புள்ள செத்த இன்னொரு புள்ள பெற்றிடலாமே. ஆனா உணர்வு இடம் கொடுக்காது. அவன் என்ன படிச்சா இருந்தாலும் அந்த இடத்துல உணர்வு முந்திரும். இந்த உணர்வு முந்திர நேரம், காம உணர்வு வர்ற நேரம் என்ன ஆகுது, ஏதோ பண்றான், வாய அட்டிக்க பாக்குறான், சத்தம் போடக்கூடாதுன்னு அவ துரதிருஷ்டவசமா செத்து போயிட்டான். இவன் என்ன பண்றான், பிளான் பண்றான், செத்த பிறகு மேல இருந்து தள்ளி விட்டுருவோம், வந்தவ குதிச்சு செத்தான்னு போட்டுருவோம். பேஷண்ட் என்ன சந்திக்கு தான் வந்த ஒரு பைத்தியம் மேல இருந்து குதிச்சுட்டான்னு போட்டான். கீழே உழுவுறவ அவசரமா ராகமே கொண்டு போறாங்க, அங்கிருந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்து போறான். அவங்க குடும்பத்தார் சொல்றாங்க, அவங்க வயிற்றுல பிரச்சனையை தவிர மனசுல பிரச்சனைக்கு வரல, வயிற்றுலதான் பிரச்சனை, மனசுல பிரச்சனை இருக்குல்ல. இது மேலே இது பாயல்ல, இது வேற ஒன்றுன்னு அவங்க வழக்கு தாக்கல் பண்றாங்க. பல ஆண்டுகள் போகுது. முஸ்லிம் நீதியரசர் ஒருவர் தான் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் அவர் வச்சு எல்லாரையும் வச்சு 2015 நினைக்கிறேன், அதுல 16ல அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விசாரிச்சு போட்டு அவர் நீதியை கொடுக்கிறார். என்ன நீதி, என்ன இன்னைக்கு ஒருத்தரை தள்ளினா மேல இருந்து ஒரு பொம்மையை கீழே போட்டாங்கன்னா அது எப்படி உழும், எவ்வளவு தாக்கம் படும், எப்படி உடைஞ்சிருக்குது, மண்டோடு எந்த மாதிரி நடந்திருக்குது, பாஞ்சா எப்படி, தள்ளினா எப்படி, இதெல்லாம் போரன்சிக் டிபார்ட்மெண்டால அட்டம்ஸ் ரிப்போர்ட்ஸ்கள் முழு ரிப்போர்ட் எடுக்கலாம். இது எப்படி ஒரு சாக முன்னாடி எப்ப சாப்பிட்டாரு, ஜீரணமாச்சா இல்லையா, முழு விவரம் இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, A to Z கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சா டாக்டர் ஏத்துக்கொண்டார், கம்பி என்றான். அன்றாதபுரம் கூக்கிராமத்துல இருந்து கம்பி என்ற நிலைமை. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, படிப்பு தான் ஒரு மனுஷனை மாற்றும் என்று இருந்தால் அமெரிக்காவில தான் சிறந்த மனிதர்கள் இருக்கேன். ஆக கேவலமான படிப்புல நான் அவங்களை உண்மை சொல்லணும். இந்த மைக்கை கண்டுபிடிச்ச ஆட்கள் அவங்க தான், போனை கண்டுபிடிச்சது ஸ்ரீலங்கா இல்ல, நம்ம முஸ்லீமும் இல்ல, அங்கிருந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடித்த அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, ராத்திரி ஆனா உம்மா கிளப்ல, வாப்பா அந்த கிளப்ல. இப்போ உள்ள நிலைமை ரொம்ப கேவலத்திலையும் கேவலம், சொல்ல இயலாது. பொம்பளைகள் இருக்கிறாங்க, சொல்லிதான் ஆகணும் என்றால் எந்த அளவுக்கு கேட்டா அவங்க புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க. லிவிங் டுகெதர், இப்போ ஹோமோசெக்ஸ் தாண்டி ஒவ்வொன்றா இருக்கும். ஆம்பளை கல்யாணம், பொம்பளை கல்யாணம், அந்த கல்யாணம். சின்ன பிள்ளைய நம்ம லாட விட்டுட்டு பார்த்துட்டு இருப்போம். சின்ன பிள்ளைகள் லாட போட்டுட்டு பிள்ளைகள் அவங்களுக்கு உரிமை பண்ணுவோம், ஃப்ரீடம், அவங்க லாடணும் பண்ணுவோம், சின்னது குதிக்கணும், பாயணும், விளையாடணும். கொம்மரான உடனே புதிய விளையாட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. உம்மா வல்லாஹி பொய் இல்லை, உண்மையா இப்ப நடக்கிறது. பெத்த தாய் தன்னை வாகனத்துல ஏத்துட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு கிளப் இருக்குது. அவங்களுக்கு அவங்க லைஃப் நைட் லைஃப் தான். அவங்களுக்கு லைஃப்ல வைன் இல்லைண்டா, சரக்கு இல்லைண்டா அவங்க வாழ மாட்டாங்க, அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்க லைஃப். அவங்க என்ன பண்றாங்களோ உம்மா கொண்டு போய் கிளப்ல போய் விடுறா. என்ன சொல்றா, என்ஜாய் யுவர் செல்ஃப், என்ஜாய் பண்ணுப்பா. என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த விளையாட்டு சின்ன பிள்ளை மாதிரி வயசுக்கு அந்த விளையாட்டு செய்யணும். ஹியூமன் ரைட்ஸ், அது மனித உரிமை. நீ அதை கொடுக்கலன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறிட்ட. அடப்பாவிகளை எங்க போய் யார்கிட்ட போய் எதை சொல்றது, உம்மா போய் என்ன சொல், டோன்ட் பி பிரெக்னன்ட், சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் டேக் யுவர் சேஃப்டி பிரிகாஷன்ஸ், அதெல்லாம் சரியா பார்த்துட்டு பிரெக்னன்ட் ஆயிடக்கூடாதுண்டா. இதை நான் உங்களுக்கு விவரமா சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதை விட ஒரு அசிங்கத்தை பேசவும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்கள் இப்படி உங்க குடும்பம் வரன்னு நினைக்கிறீங்களா? 2:30 மணிக்கு உம்மா வர்றா, கிளப்ல இருந்து புள்ளையில் தூக்கம்,
கதவெல்லாம் தட்ட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. போன்ல பாஸ்வேர்டு வச்சாங்கன்னா கதவு திறக்கும், அவ்வளவுதான். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பாப்பா ஒரு 3 மணிக்கு நைட் லைஃபுக்கு போகாட்டி தான் மென்டலா பார்ப்பாங்க. ஆமினா அஸ்லமி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு யூகே ப்ரொஃபசர் ஜவாஹர்ல ஒரு புக் எழுதுறாரு, தித்துக்கும் திருப்பு முனைன்னு. அந்த புக்ல இவ பத்தி எழுதுறாரு. இஸ்லாத்துக்கு வர்ற ஆமினா அஸ்லமி என்று பேர் வைக்கிறார். அவங்க மாப்புல அவங்க டிவோர்ஸ் பண்றான். இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு பெரிய அது சொல்ற டைம் இல்ல. ஆமினா அஸ்லமி இந்த வரியை மட்டும் சொல்றேன். நான் கிளப்புக்கு போறதை நிப்பாட்டினேன், குர்ஆனோட ஒரு புறமா ஒதுங்கினேன், ஸ்மோக் பண்றதை நிப்பாட்டினேன். எங்க ஹஸ்பண்டுக்கு மென்டல், இவருக்கு மென்டல் ஆயிட்டு என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தின் ஒரு பாகம் இப்படி வாழுது, உலகத்தின் ஒரு பாகம் இப்படி வாழுது. இதே நிலைமையில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடினாங்கன்னா நாங்க எவ்வளவு பாதுகாப்பு தேடினோம், எப்ப எவ்வளவு தேடினோம், என்னெல்லாம் பண்ணினோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம ஃப்ரீயா நினைக்கிறோம், இல்ல எங்களுக்கு எதுவும் நடக்காது, நாங்க நல்லா நடக்கிறோம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்றோம், ஏழைகளை பாக்குறோம், எங்களுக்கு நடக்குமா? நடந்த போது தலையில பிரச்சனை. அல்லாஹ் ஒரு சுன்னத்தை வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் கவனமா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வோட சுன்னத்தை நேர்மையானவன். ஒரு சமூகம் அவ்வளவு படாத பாடுபட்டு இஸ்லாத்தை உண்டாக்கி கஷ்டப்பட்டாங்கன்னா எங்களுக்கு சும்மா எல்லாம் ஜன்னவாசல் திறக்கப்படாது. அப்படி எல்லாம் அல்லாஹ் நடத்த மாட்டான். எங்களுக்கு ஒரு பயானுக்கு கொண்டு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னா, எங்களுக்கு கஷ்டம் என்று சொன்னால் அதுக்காக வர முடியலன்னா அந்த பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இதை கவனமா புரிந்து கொள்ளணும் இந்த விஷயத்தை. இது எங்களுக்கு நாங்க கொடுக்கிற எக்ஸசைஸ். எங்களுக்கு நேரம் இருக்குதுன்னா போய் கலந்து கொள்றது என்பது எங்களுக்குரியது. நாங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்ச ஒரு ஆளா இருந்தாலும் அவர் இருக்கணும். அதனால் அது ஒரு பெரிய, அதாவது ஞாபகம் வருகிறது, டாக்டர் நுபா ஃபாரூக் அவங்க மூத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியணும். ஆனால் இஜ்திமாக்களுக்கு வர்ற நேரத்தோட உட்கார்ந்துருவார். மற்றவர்கள் பயானை கேட்டுவிட்டு லாஸ்டுக்கு பயம் பண்ணுவார். கண்ணால பார்த்திருக்கிறோம். உண்மையாக நான் பார்த்ததில் ஒரு பெரும் அறிஞர் அவர், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இது மார்க்கத்தை படித்தவர்கள் தங்களை நாங்க படிக்கணுமான்னு நினைக்க கூடாது. தெரிந்ததை ஞாபகப்படுத்துங்க. மூமின்களுக்கு ஞாபகம் பிரயோசனம் அளிக்கும். புதுசா படிக்கிறது இல்ல. புதுசா படிக்கணும் குர்ஆன் மாதிரி 10 மடங்கு நல்லா சிம்பிளா இறக்கி விட்டுருவான். தௌராத் இறக்கிற மாதிரி பிடிச்சுக்கோங்க. ஞாபகப்படுத்தணும். 25 நபி போதும் உங்களுக்கு, 1000 நபி எல்லாம் தேவையில்லை. 25 போதும். திரும்ப மூசா நபி வருவாரு, புதிய நபி தேவையில்லை. திரும்ப அல்லாட்ட போய் கேட்கறது இல்லையா, என்ன மூசா நபி எல்லா இடத்துலயும் வர்றாரு, அது போதும். திரும்ப அதை படி, அதை லைஃப மாத்து. இதை திரும்ப கேட்க முடியலன்னா இங்க ஈமான்ல பிரச்சனை. எங்க ஈமான்ல பிரச்சனை, எங்களுக்கு குர்ஆனே ஒரு மாதிரி இருக்குதுன்னா ஈமான்ல பிரச்சனை. ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளி. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் முக்கியமான ஒரு சட்டம். இதுதான் லைஃப்ல முக்கியமா பேண வேண்டிய ஒரு விஷயம். இஸ்லாம் ஒன்றை தொடர்ந்து செய்ய சொல்கிறது. இது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிற நேரம் ஸ்பெஷலி அவங்க காதுக்கு இதெல்லாம் கேட்கணும். அவங்க கேட்கிற நேரம் சின்னதா இருப்பாங்க, அவர்களுக்குள்ள இதுல ஒரு இன்பம் உருவாகும். அவங்க படத்துக்கு போகாம பயானுக்கு வருவாங்க, அதுல கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல இருந்து இந்த தலைப்புக்குள்ள வர்றேன். அதனால இந்த தலைப்பு 1000 வாட்டி பேசினாலும் எக்ஸ்பயர்ட் ஆகாது. இது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. திரும்ப இது பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஈமான்ல உறுதியா நிற்போம் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. ஈமான்ல உறுதியா இருப்போம்டா, ஏன் உறுதியா இருக்கணும், எப்படி உறுதியா நிக்கிறது? ஈமான் வந்துட்டு ஒரு மனுஷன் உறுதியா தானே நிற்பான். உண்மையா சொல்ல போனால் இந்த தலைப்பு ஏன் எல்லா காலத்துக்கும் பொருந்தும்? ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வருகிறார். யார சொல்லலாம், எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார். எப்படி உபதேசம் தெரியுமா? இதுக்கு பிறகு நான் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை, அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார். இப்ப என்னட்ட அப்படி ஒருத்தர் கேட்டாருண்டா, நான் ஒரு 4 நாள் டைம் கேட்பேன், சொல்லணும் சுருக்கமா அதுல உபதேசத்தை. ஆனா நான் சுருக்கமா சொல்றதுல எங்களுக்கு இயலாது, அந்த டேலண்ட் எங்கள்கிட்ட இல்ல. சொல்ல போனா ஒன்று சொல்றதுக்கு அரவராகும். பெருமானாருடைய டேலண்ட் தனி, அதான் உண்மையா டேலண்ட். 2 விஷயத்தை 2 வார்த்தையில புரிஞ்சு அவர்களுக்கு புரிய வைத்தால் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். என்ன சொல்லணுமா? மிச்சம் சொல்லக்கூடாதான், கொஞ்சமா சொல்லணுமா, யார்கிட்டையும் கேட்க கூடாதான். அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கண்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த உபதேசம் திரும்ப இந்த உபதேசத்தை பெற்றா எவர்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லையா? அப்படி ஒன்று சொல்றதா இருந்தா
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க? சுப்ஹானல்லாஹ் சொன்னா சரி, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கேட்க வேண்டிய வருமே, ஏதாவது ஒன்று வரும். பெருமான சிம்பிளா சொன்னாங்க, குல் ஆமந்து பில்லாஹ். எப்பா ஆமந்து பில்லான்னு சொல்லுங்களேன். ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், அதுல உறுதியா நின்று இருப்போங்க. ஏதோ உபதேசம் முடிஞ்சு, பயான் முடிஞ்சு, குல் ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். இதுக்கு பேச போனால் வருடம் பேசினாலும் முடியாத தலைப்பு இதுதான். ஈமானில் உறுதியா அனுப்புன்றீங்களே, இந்த குல் ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகீம் என்பது ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய வழியார்கள் அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு வாழ்க்கையில் அவர் இறுதி மூச்சு வரைக்கும். இதுக்கு பிறகு இதை பத்தி யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில ஆமந்து பில்லாஹ் சொல்லிட்டோம்டா, அப்பதான் பிரச்சனையே தொடங்க போகுது. இந்த ஆமந்து பில்லான்னு சொல்லணும் நல்லா கேட்கிறான். ஹசிபன்னாஸ், மக்கள் நினைக்கிறாங்களா, ஐயோ திறக்கு ஐயா கூடு ஆமன்னா வகும்லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன உடனே ஐயோ திறக்கு அவங்க விட்டுருவோம், ஐயா கூடு ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டோன்னு சொன்ன உடனே வகும்லா யுஃப்தனூன் சோதிக்காம. அல்லாஹ் என்ன சொல்றா? ஆமந்து பில்லாஹ் சொன்னா லைன்ல எல்லாரும் நில்லுங்க. ஆமந்து பில்லாஹ் சொன்னால் ஃபர்ஸ்ட் வாங்க. உண்மை ஆமந்து பில்லாஹ், பொய் ஆமந்து பில்லாஹ், இது என்ன ஆமந்து பில்லாஹ் செக் பண்ணுவோம். ஆமந்து பில்லாஹ் செக் பண்ணுவான் அல்லாஹ். இந்த செக்கிங் எப்ப வரைக்கும் நடக்குமா? கடைசி மூச்சு வரைக்கும் நடக்குமா? லாஸ்ட் மூமெண்ட் பறந்துட்டு முடிச்சு போச்சு. லாஸ்ட்ல நரகத்துக்கு போனால பத்தி எல்லாம் சொல்றேன். வாழ்க்கையில் எல்லாமே ஈமானோட நிப்பான். ஃபைனல் குஃப் எல்லாத்தையும் கவ்வுற மாதிரி அவன் நரகமா போயிடும். நாங்க அதுக்குரிய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். போர்க்களத்துல வந்தவர்கள், போர் வரைக்கும் வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கொடுக்க வரைக்கும் வந்தவர் மௌத்தா போன விதத்துல உங்களுக்கு தெரியும். தற்கொலையில நரகவாசி இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் விபச்சாரம் வரைக்கும் வந்து விபச்சாரம் செய்ததுக்கு பிறகு விபச்சாரத்தை செய்தவரை முன்னாடி வைத்து நான் தொழுவிக்கவில்லை, நீங்கள் ரசூலுல்லாஹ் அருமை அலைஹிஸ்ஸலாம் தொழுவித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டார், அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான், தஹலல் ஜன்னான் சொர்க்கம் நுழைத்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தின் வெளிப்படையான தோற்றத்தில் எதையும் சொல்லுகிறார். ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் திரும்பி வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறோம். இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனை. வெரி ஃபைனல் மூமெண்ட் டிசிஷன் அல்லாஹ் மேக் பண்ணுவான். யூ ஆர் குவாலிஃபைட் டு ஜன்னா. அல்லாஹ் பாதுகாக்க. அதனால லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் யாரையும் எவரையும் தஹஜ்ஜத் தொழுதிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். அடிக்கடி ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பயந்து போன ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திஹாமா மலை தொடுற அளவுக்கு நன்மையோட ஒரு அபா மன்சூரா அல்லாஹ் துகளாக்கும். அல்லாஹ் அப்படி பண்ணவே மாட்டான், யாரு தூசி ஆக்கிரும். ஒரு இபாதத்தை தூசியாக்கி காத்துல பறக்க விட்டா யார சொல்ல உங்க தன்மை என்ன, உங்க பண்பு என்ன, ஏன் உங்க நரகவாசி ஜிபால் திஹாமா மலை அளவுக்கு ஹசனாத்துகளோட இவ்வளவு நன்மை, அவ்வளவு நன்மை. என்னெல்லாம் தொழுதாங்களா அவங்க? கடமையான தொழுகை மட்டும் இல்ல. அவர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்வானுக்கு உங்க சகோதரர்கள் பா, உங்கள மாதிரி ஆட்கள், உங்க ஜில்து உங்க தோல் உள்ள அதே தோல் பக்கத்தில் உள்ள ஆட்கள் தான் அவங்க. யஹுஸூன பில்லைலி கமா தஹுதூன், நீங்க இரவை எப்படி எடுத்துக்கொள்வீங்களோ அப்படி எடுப்பாங்கடா. சஹாபாக்கள் அழுது தொழுத மாதிரி தொழுவார்கள். இபாதத்துல எந்த குறையும் இல்லை. வைஸா ஹலவ், அவங்க தனிமையானா அல்லாஹ்வுடைய வரம்புகளை சிம்பிளா மீறுவார்கள். அவர்கள் நரகவாசி என்ன சொல்லுவாங்க? தஹஜ்ஜத் தொழுவக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை பாதுகாக்கணும். ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். துனியாவுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஈமான் ஆமன்து பில்லாஹ்னு சொன்னா சோதனை வரும். துனியாவை பொறுத்து நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? சில பேர் ராங் அட்ரஸ் நினைக்கிறாங்க. துனியா ஆண்டா இங்க எங்க வந்தோம், வாழ வந்தோம் நினைக்கிறாங்க. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப், உங்களை சோதிக்கிறதுக்கு, சோதிச்சு பார்க்க வந்திருக்கிறீங்க. நீங்க உங்க சோதனை செய்வோம். சோதனை எல்லாம் படிச்சு போட்டு கையில பேப்பரை கொடுத்துட்டு சொல்லுங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இன்றைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு, நாங்க ஆன்சர் பண்ணிருப்போம். மறுமையில எல்லாம் கேட்பான், எப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்தேனே, யார நீ எங்க வீட்டுக்கு வந்தியா? ஆமா வந்தனே. யாரெல்லாம் நீ வரவே இல்லையா? நீ எப்ப வந்த? நடுங்கி நடுங்கி ஒருத்தன் வந்தானே, அப்ப உனக்கு கொடுத்திருந்தா என்ன பார்த்திருப்பான்னு. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, கேள்வி ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் பேப்பர்ல வராது. ரோட்ல போறவரோட சலாம் சொன்னீங்களா, கேள்வி வரும். புள்ள தொடுந்துச்சா, கேள்வி வரும். நீங்க எழுப்பினீங்களா, கேள்வி வரும். தர்மம் கொடுத்தீங்களா, கேள்வி வரும். அசான் சொல்லி ஊட்டலையா, கேள்வி வரும். அல்ல இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணினா இதுதான் சோதனை. இந்த சோதனை ஒவ்வொரு மாதிரி வரும். நோய்வாய்ப்பட்டு அந்த சோதனை வரும்,
பொருளாதாரத்தை தந்து பொருளாதாரத்தை பறிச்சு சோதனை வரும், பிள்ளைகளை தந்து பிள்ளைகளை எடுத்து சோதனை வரும், ஒவ்வொரு விதத்துல வரும். சோதனைகள் ஓயாது. அலைகள் எப்படி ஓயாதோ சோதனைகள் ஓயாது. சோதனை என்ன தெரியுமா? ஈமான் செக்கிங். ஆமந்து பில்லான்னு சொல்லிட்டோம்டா, ஆமந்து பில்லான்னு செக் பண்றது. எவ்வளவு ஸ்ட்ராங் ஆமந்து பில்லா? இப்ப நான் கேட்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் எப்படி புரியுதா? மௌத்து வரைக்கும் ஆமந்து பில்லா செக்கிங் வருமே? இல்ல இல்ல, இப்படி இவ்வளவு படிச்சு முடிஞ்சா செக்கிங் வராதா? மௌத்து வரைக்கும் செக்கிங் நடக்கும். ஆமந்து பில்லா சரியா? ஆமந்து பில்லா சரியா? சஹாபாக்களுக்கு ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் வந்துச்சு. உசுர குடுக்க காட்டி வந்துச்சு. ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா, அப்ப உயிரை கொடுங்கன்றாங்க. ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா, சொத்து கொடுங்கன்றாங்க. இதான் ஆமந்து பில்லா. அதனால குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகி. ஆமந்து பில்லான்னு சொல்லுங்க, ஸ்திகாமத்த உறுதியா நில்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் ஆக கஷ்டமானது ஆமந்து பில்லா சொல்லி போட்டு உறுதியாக நிற்பது. அதனால புரிஞ்சுக்கோ. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஷத்து பலா, மக்களில் கடுமையான சோதனை யாருக்குண்டா? கடுமையா பிடிச்ச அல்லாஹ் பிடிச்ச ஆற்றுறது யாருண்டா? நபிமார்கள் என்றாங்க. ஏண்டா அவங்க ஈமான் கூட. ஈமான் கூடினா கொஸ்டின் ரொம்ப பவரா வரும். கிரேட் 1 பிள்ளைக்கு கிரேட் 1 கொஸ்டின் வரும். அட்வான்ஸ் லெவல் பிள்ளைக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரும். அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கேம்பஸ் படினுக்கு கேம்பஸ் கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியண்டா ஜென்னால உயரமான இடம் கிடைக்கும். 1ஆம் ஆண்டு கொஸ்டின் தான் வருதுண்டா அந்த லெவல்ல தான் ஜென்னாக்கு கிடைக்கும். அவர் ஈமானுக்கு கேட்ப கிடைக்கும். உலகத்தில் ஆக பெரிய கொஸ்டின் யாருக்கு கிடைச்சிச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் நபி. ஏன் அவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டு, அல்லாவே உனக்கு இந்த அவ்வளவு பேர்ல யாரு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா 2 பேர் தான். மத்த நபிமாரெல்லாம் நம்ம கீழாக்கி பேசல. எந்த நபியை நம்ம பிரிச்சு வேற்றுமையாக்கி பேசல. அல்லாஹ் 2 பேரும் நண்பனா எடுக்கிறான். ரப்புல் ஆலமீன் யாரு? இப்ப நான் இங்க ஸ்கூல்ல இருக்கிறேன். என்ன, நான் ஒரு ஆள். இந்த பள்ளியோட உள்ள ஆட்களோட எடுத்துக்கொண்டா நான் ரொம்ப சின்னதா போயிரும். கொழும்புல உள்ள சனத்தொகையோட ஏன் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ். கொழும்புல உள்ள அவ்வளவு இலங்கை 2 கோடி 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அதை இப்ப தாண்டி போகுது. இவ்வளவு சனத்தொகையில நான் யாருண்டா தூசிக்கு கணக்கிலாம் இருப்பேன். ஆனா இலங்கை என்றா உலகத்தில் ஒரு சின்ன குட்டி நாடா. 2 கோடி 10 லட்சம் இருக்கிறோம். நாங்க ரொம்ப சின்ன நாடா. ஒட்டுமொத்த உலகத்தில் எடுத்துக்கொண்டா நான் ஒரு ஆளை கண்டுகொள்ளவே இயலாது. இல்லவே இல்லைன்னு சொல்லணும். அந்த சராசரத்தோட என்ன பார்த்தா பிடிக்கும், உலகத்தை பார்த்தா பிடிக்கும். இவ்வளோத்தையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இந்த மனுஷன் என்ன சைஸா இருக்கு? இங்க ஒரு எறும்பு போறன்னு வைங்க, எவ்வளவு சின்ன சைஸா இருக்கு எறும்பு. நாங்க பார்ப்போம், எங்க கண்ணுக்கு எறும்பு இந்த சைஸ்ல இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனுக்கு நாங்க யாரு? அவன் என்னெல்லாம் பண்றான் சுப்ஹானல்லாஹ். ஒரு சூரியன், சந்திரன், ஆகாயம், வானம், இதெல்லாத்தையும் பாருங்க. ரப்பு எப்படி படைச்சு துல்லியமா படைச்சு வச்சிருக்கான். அவ்வளவு அப்படி மேனேஜ் பண்றான். அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கோடான கோடி மக்கள்ல 2 பேரை பக்கத்துல எடுக்கிறான். அப்ப சின்னதுலயும் ரப்பு எடுக்கிற யாரு? இப்ராஹிம் வாங்கன்றான். வத்தஹதல்லாஹ் இப்ராஹிம் கலீலா. எனக்கு ரொம்ப இப்ராஹிம் பிடிக்கும்ன்றாங்க. என் நண்பன். சுப்ஹானல்லாஹ். ஒரு பொஸ் ஒர்க்கரை பார்த்து அவன் என்ன பொஸ் பொஸ் அப்படின்றாரு. இவருக்கு மனசு வாயால வந்தாலும் ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டார். சரி சரி, வாயால ஃப்ரெண்ட் சொல்றதுக்கு பொஸ்ஸுக்கே வராது. அந்த காலத்துல அடிமை எஜமானன் இருக்கிறாங்க. அடிமை எஜமான்டா ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிடுவார். ஒரு ஆள் விலைக்கு வாங்கினா வாஷிங் மெஷின் மாதிரிதான் புடிச்சு அதை எப்ப போட்டாலும் உடுப்பு கழுவுமா, அத மாதிரி தின்ன கொடுக்க மாட்டான், நிறைய பண்ணுவான். அந்த அடிமை எஜமான் என்ன செய்வான்? சும்மா இரு, சொல்றத கேளு. விழாக்கள் பிடிச்சி மண்ணுல போடுற நேரம் எவனும் கேட்கல. என்ன கேட்ட என்ன ஆயிரும்? என்னப்பா நான் வாங்கிக்கிறேன், நான் எதுவும் செய்வேன், நீ உடம்புட வாங்கிட்டு போய் அவர் அடி. அடிமையை அபசிகளை விற்பாங்க, கருப்பு விலை பேசி விற்பாங்க. அடிமை எஜமானன். இதான் ரப்பு அப்துன்றது. அல்லாஹ் தனக்கு ரப்புன்றான். நான் எஜமானன், நீங்க அடிமை. எனக்கு வேணும்னு உங்க எல்லாத்தையும் அழ வைக்கலாம். அழுதுட்டே இருங்கடா. இங்க உங்களை சிரிக்க வச்சேன் பாருங்க. உங்களை இன்னைக்கு பகல்ல சாப்பாடு தந்தம் பாருங்க. இது எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துற விதமான சோதனை. சோதனை எப்படி அமையும் தெரியுமா? எஜமானனை வச்சு இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான்? நல்லா புரிஞ்சுட்டாரு. அல்லாஹ் எஜமானனை புரிஞ்சுட்டாரு. அடிமை அல்லாஹ் எப்படி நடத்தலாம்? எப்படி நடத்தலாம்?
என்ன மாதிரி விரட்டி எடுக்கலாம். யாராவது கேட்கலாமா? அவன் சொல்றான், நான் கோவக்காரன் இல்லப்பா, நீ ஒரு நாளைக்கு 17 வாட்டி கடமையா சொன்னி ரஹ்மானி ரஹீம், நான் இறக்கண்டா, நான் இறக்கம் என் அன்பு. அந்த அன்பை எப்படி அல்லாஹ் காட்டணும்? இப்ராஹிம் நபி தான் உலகத்தில் அவ்வளவு இறக்கமா, முகமது நபி தான் கருத்துனா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி எல்லாம் எடுத்துட்டான், அடுத்தது நான் காத்தமுல் அன்பியா, அல்லாஹ்வுடைய கலீலா வேற யாருமே இல்லை. பெஸ்ட் ஃப்ரெண்டா மனுஷன்ல 2 பேர், கோடி கணக்கு. இதுக்கு பிறகு எவனுக்கும் வரையல. அந்த டோர் க்ளோஸ். அல்லாஹ்க்கு நெருங்கலாம், ஃப்ரெண்ட் ஆகல. ஃப்ரெண்ட் நிலைமையை சொல்ல போகலாம். ஃப்ரெண்ட் ஆகினா இதுக்கு மேல லெவல் இல்ல. ஃப்ரெண்டுக்கு மேல இருக்குதா? அந்த ஃப்ரெண்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு என்னெல்லாம் கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? பாப்பா விரட்டுறாரு, இதாகுது, ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது. இப்ராஹிம் நபிய குழந்தைய கொண்டு போய் அறுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் புள்ளைய அறுக்கிற மாதிரி கொண்டு போற அளவுக்கு எவ்வளவு பெரிய புள்ளைய கிடைச்சு, புள்ளைய விட்டுட்டு போங்கண்டா, புள்ளைய கொண்டு போய் அருங்கண்டா. இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்குறான்டா? அந்த சோதனைகள்ல வெற்றி கண்டால் உறுதியா நிக்கணும். அல்லாஹ் ஒன்று சொல்ல போல ஏலாண்டிங்கண்டா அங்க ஈமான் இல்லைன்ற. ஈமான பரிசோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் வாழ்க்கை, ஒரு மூமின் வாழ்க்கை அவன் யோசிச்சு பார்த்தான்டா, அவன் விரும்புறதெல்லாம் பறி போயிருக்கு. அவன் கண்ணால ஓடுற நேரம் எல்லாம் ரப்படுவான். உலகமே வந்து திட்டும், ஏண்டா இப்படி? அல்லாஹ் அல்லாஹ் பெருமானத்தினுடைய 6 பிள்ளைகளை கையால அடக்கினா. ஒரு வாப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க 6 பிள்ளைகள் அவ்வப்போது கபூர்ல அடக்கினா உங்க மனசு எப்படி இருக்கு? நீங்க வாழ்றீங்க. ரசூலோட 6 பிள்ளைகளையும் அல்லாஹ் எடுத்தாங்க. ரசூல் ஆயிஷா நாயகி ஒரு நாள் பேசுறாங்க. ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப கவலையான நாள் எது, யார சொல்லுவாங்க? அவங்க நினைச்சாங்க வேற ஒன்று, ரசூலுல்லாஹ் வேற ஒன்று சொன்னாங்க. கவலையான நாள் என்ன உங்களுக்கு? ஹாமுல் ஹுசுன், கவலையான ஆண்டு இருந்துச்சு. பெருமானார் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஏண்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி, 3 அட்டாக் வர மாதிரி அபூ தாலிப் இறந்து போனாரு, ஹதீஜா அம்மா வீட்டுல மௌத்து, தாயிஃப்ல இது. ரசூலுல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? மக்காவை விட்டுட்டு தாயிஃபுக்கு போறாங்க, 100 கிலோமீட்டர் போய் அந்த மக்கள்கிட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நேரம் சும்மாவே அடியதெல்லாம் பட்டுட்டாங்க. கண்ணியமா வாழ்ந்தவர், அவ்வளவு கண்ணியமா சல்லி உள்ளவர், 6 புள்ள அமர்கலமா இருந்தார், வாகனம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு அப்புறம் அவர் நிலைமை என்னடா, அங்க போன பிறகு பைத்தியமா இருந்த அந்த காலத்துல பிள்ளைகள் பைத்தியம் நினைச்சா மேல ஏறும், விளையாடும், கல்லால் அடிக்கும். இது அந்த காலத்து தன்மை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவரை பைத்தியமா காட்டி தாயிஃப் மக்கள் கல் எடுத்து அடிக்க விட்டுட்டாங்க. பெருமாள் சொல்லுங்க, நான் ஓடுறேன், என்ன அடிச்சாங்க. அந்த அடி ரத்தம் தெறிக்கிற அடி. ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்துல போய் விழுந்துட்டாங்க. இந்த கதையா கேட்காதீங்க, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு நடந்த பிறகுன்னு யோசிச்சு பாருங்க. தஅவால அல்லாஹ் பூமால தர மாட்டான், தஅவாவுல அதான் நடக்கு. ரப்பு தேர்ந்தெடுக்கிற விதம். அடிச்சா ரத்தம் போகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு மயக்கம் வந்து அந்த ரத்தம் ஓடுது. கிளப்புக்கு போக சொன்னாங்களா, விபச்சாரம் செய்ய சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் யாருன்னு காட்ட அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். ரசூலுல்லாஹ் யாருன்னு எங்களுக்கு காட்டு. அவர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், 2 மலைக்கு நடுவில் உள்ள தாய்வு சப்பையாக்கி முடிச்சிருவோமா? அல்லாஹ் கேட்கிறான், கதையை முடிச்சிருமா? வேதனையோட ரசூலுல்லாஹ் அடி வாங்கி ஒரு தப்புமே பண்ணாம உங்களுக்கு ஒரு ஆள் பிசினஸ்ல செக்க தந்துட்டு போஸ் பண்ணிட்டாரு. 10 வருஷத்துக்கு போய் ரோட்ல தெரிஞ்சா நீங்க பலமா இருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? நாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு வேதனையோட ரத்தம் கசியுது. இல்ல மக்காலெல்லாம் ஏச்சிப்பா, வர்றவன்லாம் ஏசுறாண்டு, இங்க வந்தா இங்க அடி. கேட்க உடனே சொன்னாங்க, வேணாம் ஜிப்ரீல், அவங்க சந்ததியாவது ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன், விட்டுருங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த கல்வி கொஞ்சம் பாருங்க. இது சோதனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் யாருன்னு அல்லாஹ் எடுத்து காட்டிய விதம். அல்லாஹ் ஏன் நபிக்கு அடிக்க வச்ச? அல்லாஹ்க்கு கோபமா? கல்லால அடிங்க, நபிக்கு ரத்தம் போகணும், அல்லாஹ்க்கு வேணுமா? ரப்பு காட்டுகிறான், என்னுடைய நேசர்கள் என்னை நேசித்தால் அடித்தாலும் உதைத்தாலும் மிதித்தாலும் அவர்களுக்கு தீன் முக்கியம், தன் ரப்பு முக்கியம். ஆமன்து பில்லாஹ் என்றால் அவருடைய ஆன்சர் ஆமன்து பில்லாஹ். எந்த கட்டத்துல இன்றைக்கு ஆமன்து பில்லாஹ் இல்ல? இன்றைக்கு போலீஸ் வந்துட்டாங்க, நாளைக்கு ஆமன்து பில்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கு சிஐடி வந்துட்டாங்க, நாளை மறுநாள் ஆமன்து பில்லாஹ் பார்ப்போம். பள்ளியும் ஆனா அதுவும் ஆனா. அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கேள்வி. குல்லாமத்து பில்லா சும்மஸ்தகீம். ஜன்னா வேணும்டா, ஜன்னாட வாயில் அவ்வளவு சீப் இல்ல சகோதரர்களே. உங்க வீட்டு கதவுக்கு என்ன எவ்வளவு கொடுக்குறீங்க? உங்களுக்கு வீடு கதவு, உங்க வீடை கட்டணும்னா எவ்வளவு செல்லும்? அதுக்கு உங்க பாதை சாதாரணமா நான் பார்த்திருக்கிறேன்.
பாப்பமார்கள் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்குற நேரத்துல என்ன செய்வாங்க? கெட்டி அவர் வாழ்க்கையில பாதி காலத்தை செலவழிச்சுதான் வீடு கட்டுவார். ஒரு வீடு கட்டுறதுன்னா சில பேருக்கு 2 வருஷம், சில பேருக்கு 5 வருஷம், சில பேர் 25 வருஷம் சம்பாத்தியம். கெட்டி கீய கையில கொடுத்தா மகன் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அவுட் ஆஃப் ஃபேஷன் பாபா. பாப்பா மௌத்தார கட்டம் தானே, அவுட் ஆஃப் ஃபேஷன், மாடர்னா மாத்தணும். ஒரு சிலர் வாழ்ந்துட்டு போயிருவாங்க. ஆனா எடுத்தாலே மாடர்ன் வச்சிடும். உடைங்க இந்த செவர் புத்து பண்ணாமே உடைச்சு தரமாட்டமாக்கும். அவரோட பாதி நாளே முடிச்சு, பாதி 50 வருஷம் ஆண்ட 25 வருஷத்தை ஒரே நாள் உடைச்சு அதுக்கு உடைக்கிறதுக்கு வேற சல்லி. இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களின் வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினத ஒரே நிமிடத்துல உடைச்சு போட்டு புதுசா ஒன்றை கட்டுவார். புதுசா கட்டிட்டு அவர் மாடர்ன் லைஃப் பண்ணுவார். இப்படிதான். அது தப்பு இல்ல, தப்பா நான் சொல்லல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அன்பளிப்பாக ஒரு கொடுத்த அவர் லைஃப்ல அர்ப்பணிச்சு அதுக்கு அடுத்த கட்டை தான் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மூடு ஒரு மனுஷனுக்கு 25 வருஷம் என்றா அதுக்கு அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வேணும்னு நினைப்பான். ஒரு இடம் வேணும், அதுக்கு பிறகு மற்ற வாகனம் வேணும், இப்படி நினைப்பாங்க. ஃபர்ஸ்டுக்கு சாப்பாடு வேணும். இதுதான் அவன் லைஃப்ல உள்ள பெருமதி. இந்த வீட்டுக்கு இவ்வளவு பெருமதி என்றா ஜன்னாட கதவு கிட்ட போறதுக்கு எவ்வளவு செலவழிக்கும். சில வீடுகள் ஜனாதிபதி மாளிகையிட கதவை தொற்றத்துக்கு எங்களுக்கு வரம் இருக்கணும்ன்றாங்களா சில பேர். அதை பார்க்க கிடைக்கிறதே பெருசா. ஏனென்றா அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸை பார்க்க என்னமெண்டா எப்படி போய் முனிசிபல் கவுன்சில் பார்த்துட்டு அது ஷேப்ல அடிச்சு வச்சுக்கணும். கிளம்பு முனிசிபல் கவுன்சில்ல இதான் அமெரிக்கன் பிரசிடென்ட் உள்ள இடம், ஒயிட் பேலஸ். அதாவது அதுல காப்பி. இந்த மாதிரி உன்னை பார்க்க கிடைச்சா, டயனா உள்ள இருந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ல போய் ஒரு நைட் தங்க கிடைச்சா, இப்படி எல்லாம் ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க. சாதாரணமா வேர்ல்டுல ஒவ்வொரு ரேட்ல இருக்குது. 1000 ரூபீஸ்க்கு நைட் தங்கிட்டு வரலாம். 500 ரூபீஸ்க்கு ஒரு பள்ளியில போனா ரூம் தருவாங்க, தங்கிட்டு வரலாம். 5000க்கு தங்கலாம், 1 லட்சத்துக்கு தங்கலாம். பல கோடி கொடுத்தும் தங்கியறாத இடம் இருக்குது. அது புக்கிங் பண்றதுக்கே வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு நைட் தரல. உங்களை ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விருந்து தர்றாண்டா, அன்றைக்கு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி அன்றைக்குள்ள இதுக்கு போறீங்க. முந்தினாத்து சந்திச்சவங்க இன்றைக்கு எல்லாரும் அப்படிதான் ஆனதுக்கு ரெடியா. ரப்பு சொல்றாரு லைஃப் லாங். அங்க இந்த துனியாக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க விரும்பினதை நான் தரமாட்டேன்றல்ல, நான் சொல்றதை செய்யணும்ன்றான். நீங்க விரும்பினது இங்க இல்ல. ஜென்னாக்கல்லா வரைவிலக்கணம் சொல்ற நேரம் நீங்க விரும்பினது அங்க கிடைக்கும். இப்ப உங்களுக்கு குதிக்கணுமா ஆத்துல, அது கிடைக்கும். இப்ப உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுமா மால்ல, உங்களுக்கு போலாம் மாலுக்கு. அங்க எல்லாம் இருக்குது. விவசாயம் செய்யணுமா, அது எவ்ரி ஆப்ஷன். இது எல்லாத்தையும் கிளீனா சொல்ல போனா அங்க போய் வாழ்ந்தானு தெரியும். துனியாவுக்கு வர முன்னாடி துனியாவை சொன்னா புரியுமா? கொஞ்சமா சொல்லி வச்சுக்கிறான். லைஃப்ல அபதன் ஹாலிதீன ஃபீ அபதா, எல்லாமே எண்டெண்டும் அங்க நிக்க. எல்லாத்துக்கும் மேலாக ரப்பு உங்க பக்கத்துல நிப்பான். அந்த சராசரத்துக்கு சொந்தக்காரன் உங்க பக்கத்துல நிப்பான். இதுல கதவு கிட்ட போய் கதவு ஓபன் பண்ண சொல்றதுக்கு ஜஸ்ட் நாங்க வீட்டுல இருந்தா எல்லாம் சரியாகும்டா, அது எனக்கு தெரியாது. இட்ஸ் அன்ஃபேர். அப்படி இல்ல. துனியால ஒரு கதவை, இந்த கதவுக்கு ஒரு வேலை, வீட்டுல போற கதவே ஒரு வேலை, வீட்டுல போற பெட்டுக்கே ஒரு வேலை. 10 லட்சத்துக்கு பெட் வாங்கினு இருக்கிறார், 1 கோடிக்கு பெட் வாங்கினு இருக்கிறார். மெட்ரஸ் ஒரு வேலை. ரப்புல் ஆலமீன் சொல்றான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஜன்னாவுக்கு சும்மா நுழைஞ்சிடலாம்னு? போன போக்கிலேயே பிரசிடென்ட் ஹவுஸுக்கு நான் அப்படியே எல்லாம் இருப்பான், எல்லாம் பாதுகாப்பு இருப்பான். நான் போறேன், ஜனாதிபதி சந்திக்க போறேன், என்ன இதா பேமெண்டா, அங்க போய் புடையில போய் ஆரம் பண்ற மாதிரி புடி அப்பாயின்மெண்ட் எடுத்தியான்னு கேட்பான். கெட் அவுட், வெளியே போற. ஜனாதிபதி சந்திக்க நீ யார் மூலமா வந்த? ஜன்னாக்கு ஒரு உடச்சுட்டு ஓடி போறான். அப்படி போ. அம்ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, ஜன்னாக்கு என்ன லேசா அவ்வளவு பாதுகாப்போடு நிற்கும். அதுக்கு போற ரூட்டே கஷ்டம். அந்த சிராத்து பாலத்துல கடக்கிற நேரம் கண்ணு முன்னாடி பார்க்க உழுது கீழே நரகத்தில் விழுவார்கள். மின்னல் வேகத்தில் கடந்து போறவர்கள் ஜன்னாவாசிகள். அது எவ்வளவு இங்கே ஒரு கவுளை கட்டி கீழே போய் கடங்குல மனுஷனை நடக்க சொன்னா உயிர் போற மாதிரி இருக்கும். அல்லாஹ் ஜன்னாக்கு போற ரூட்டே அப்படி வச்சிருக்கிறான். இட்ஸ் ஹார்ட்.
அது அவ்வளவு கஷ்டமான ஒரு பாதை. அவ் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலவு மின் கப்லிக்கும் மஸ்அத்துல் பஅஸா வல்-ضرّا வஸூஜிலு ஹத்தா யகூன ரசூல் வல்லதீன ஆமனு மத்தா ரசூலுல்லாஹ் அலா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். அல்லாஹ் கேக்குறான், ஜன்னக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன்னு வைங்களேன், குவாலிஃபிகேஷனை கேட்பேன், பயோடேட்டா தாங்க பார்ப்போம். யூ ஆர் குவாலிஃபைட், ஓகே, நீங்க வாங்க, நீங்க குவாலிஃபைட். நீங்க குவாலிஃபைட் இல்ல, ஜன்னாக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணீங்களா? வெரி குட். எல்எல்பி தாண்டியும் இருக்குது, ஓகே, வெரி குட், வெரி குட், எல்லாம் ஓகே. நீங்க ஜன்னா கனவு நோ. நீங்க டபுள் பிஹெச்டி போட்டாலும் நோ. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு எந்த வகையிலையும் உதவாது. ஆனா தேவை அல்லாஹ் படிக்க சொல்றான். இது துனியா. நான் அதை காட்டினா என்ன வேணுமா? ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் தொழுதேன், ஓகேயா? நோ. தொழுதாலும் இல்லையா? நோம்பு பிடிச்சையா அல்லாஹ்? என்ன நீங்க சொல்லுங்க, நோம்பு பிடிச்சாலும் ஜன்னல? நோ. நோம்பு பிடிச்சி தொழுது நரகம் போறவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறுற நேரத்துல முன்னாடி ஒரு ஆள் அவர் எழும்புறாரு. மதீனால நடக்குது இது, பல நாட்கள் நடந்துச்சு. மிம்பர்ல ஏறின ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் எழும்பினார், ஏலான் பண்ணுவார், இன்னஹு ரசூலுல்லாஹ், அவர் ரசூலுல்லாஹ், ஸ்மஊ, எல்லாரும் கேளுங்க, ரசூலுல்லாஹ் பேச போறாரு, அமைதியா கேளுங்க. இது ரசூலுல்லாஹ்வோட பள்ளியில நடந்துச்சு. சொன்னவர் நரகவாசி. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கண்ணால பார்த்தவர், காத்தமுல் அன்பியா. ரசூலுல்லாஹ் மிதித்த மண் அந்த மதீனாவுல முன்சஃப்ல உள்ள பெருமதி என்ன, ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுறதுக்குள்ள பெருமதி என்ன, ரசூலுல்லாஹ்வோட வாய்ஸ் கேக்குது, ரசூலுல்லாஹ் தொட்றார், ரசூலுல்லாஹ் பேசுறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜன்னாவை ஹராமாக்கிட்டான். அவர் யார்? ரசூலுல்லாஹ் நெருக்கமாக நெருங்க பார்த்தார். ரசூலுல்லாஹ் தள்ளினார். அவரிடம் ஒரு சின்ன கல்வில ஒரு பிரச்சனை. என்ன சின்ன பிரச்சனை? அது சின்ன பிரச்சனை பெருசாக்கி. அதான் அப்துல்லா இப்னு சலூல் யார்? மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வர முன்னாடி கொஞ்சம் அவுஸ்கஸருக்கு பேச்சுவார்த்தையில எங்க ஊர் தலைவர் இவர்தான் பேச்சு வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல ஷாத் பின் உபாதா, ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ரெண்டு பேரும் தான் அவுஸ்ல தலைவர், இவர் ஹஸ்ரஜ் தலைவர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மதீனால இது பண்ணலாம். இவரை வச்சிருக்கிற டைமை பார்த்து ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அடடா, நான் தலைவனா ஒரு கட்டத்துல பார்த்து வந்துட்டாரு இந்த மனுஷன். சரி, வந்துட்டாரா? வந்தவரோட நெருங்கி நிக்கிற இவருக்கு புறவாவது ரசூலுல்லாஹ் பார்த்து அபூபக்கர் உமர், இங்கால அபூபக்கர், இங்கால இவங்க ரெண்டு பேருமே. இவர் எழும்பி செவிலி பார்க்கிறது, நின்று பார்க்கிறது, முன்னாடி நின்று பார்க்கிறது. 7வது மட்டத்துல ரசூலுல்லாஹ் கொலை செய்ய பார்த்தார். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மனைவிக்கு, என்னுடைய தாய்க்கு பாட்டு மோசமா 1 மாத காலம் ரசூலுல்லாஹ் கல்பில் சுமந்து வேதனைப்படுகிற அளவு பத்தினி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்த விட்டார் அவதூறு. இவன் தான் சொன்னா ரசூலுல்லாஹ் பேசுற. சூரா முனாஃபிக் எடுத்து பாருங்க. வந்து சொல்றாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்களா, நீங்க ரசூலுல்லாஹ் என்று நாங்க சாட்சி சொல்றோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்க்கு தெரியும் இன்னஹு ரசூலுல்லாஹ். முனாஃபிக்கள் போய் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் முன்னாடி நீங்க ரசூலுல்லாஹ்னு சாட்சி சொல்லுவாங்களா? ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் சாட்சி சொல்றான் அவர் ரசூல் என்று. நீங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் சொல்றீங்க. இப்படி ஒரு கூட்டம் தொழுது நோம்பு பிடிச்சிருப்பாங்க. அப்ப எப்படி ஜன்னாக்கு குவாலிஃபைட் ஆகலாம்? தொழுது நோம்பு பிடிச்சு மட்டும் இல்ல, தொழுது நோம்பு பிடிச்சது உண்மை என்று இருந்தால் அல்லாஹ் சொல்றான், மஸ்அத்துல் பஸா வல்-ضرّا வஸுல்ஸிலு, ஆட்டுவிக்கப்படுவார்கள், கடும் நோய்வாய்ப்படுவார்கள். அப்பவெல்லாம் அல்லாஹ் இருப்பார். அவங்க கண்ணு முன்னாடி பறி போகும். நடக்க இயலாம தூக்கிட்டு வந்து 10 வருஷமா துடிச்சிட்டு படுக்கையில நிக்கிற நேரம் ரப்பை மறக்க மாட்டார். என் ரப் எனக்கு இது என்று அவர் கேட்க மாட்டார். ரப்பே எனக்கா இது என்று கேட்க மாட்டார். என் ரப்பே நீ அத்தனை மறைந்தவன், நீ சரியாகத்தான் செய்தாய் என்று சொல்லுவார். அவருடைய புள்ளை பரிபூர்ணிக்கும். அவர் கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி துடிக்க துடிக்க ரத்த வெள்ளத்திலே குழந்தை மௌத்தாயிருக்கும் ஜனாதாவை தூக்கினவர் ரப்பே என்று அழுவார். என் ரப்பே நீ செய்தது சரிதான் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் என்ற தன்னுடைய கடைசி புள்ள, மாரியத்துக்கு கிடைச்ச லாஸ்ட் புள்ள, பேரை வைக்கிற நேரமே இப்ராஹிம் நபி மாதிரி வரணும். ரொம்ப கல்புல பிரியமான தன்னுடைய நபி, தன்னுடைய வாப்பா இப்ராஹிம் நபி பேரை வைக்கிறார். புள்ளவுடைய அந்த ஹதீஸ கொஞ்சம் பரட்டி பாருங்க. 1.5 வருஷம் 18 மாசம் மூச்சு இறக்குது. மூத்துக்கு முன்னாடி அந்த ஹதீஸ பரட்டி பாருங்க. மூச்செடுக்க துடிக்குது, தடமாறுது. பெருமாள் கையில குழந்தை கொண்டு வந்து வைக்கப்படுற நேரம்
கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் வடியுது. சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் அழுகிறது அவங்க துனியா விஷயத்துல. ஆகிரா தக்பீரை கட்டினா வயிறுல முட்டை போடுற மாதிரி பானையில முட்டை போடுறேன்னுவாங்க சஹாபாக்கள். அப்படின்னா கொதிக்க வச்சுட்டோம்னா பானையில முட்டை போடுற மாதிரி டப் டப்புன்னு சத்தம் கேட்கும். வயிற்றால சத்தம் கேட்கிற ரசூலுல்லாஹ் சில நேரம் தொழுதுட்டு இருப்பாங்க. அங்கால யாராவது கடந்து போனா தேம்பி தேம்பி அழுவாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, துனியாட விஷயத்துல ரசூலுல்லாஹ் அழுததே இல்லை, அழ கண்டதும் இல்லைன்னு. துனியா அவங்களுக்கு எந்த வகையிலும் அழுக வராது. அதனால ஒரு ஜனாசால யாராவது அழுதா யாரும் போய் கேட்க மாட்டாங்க, அலாட்டி கேட்பாங்க. புள்ளோட ஜனாசால கல்லு துண்டு மாதிரி நிக்கிறான் இந்த மனுஷன், இவன் கொலை செஞ்சா அவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏனென்றால் பெருமானோட கண்ணுல இருந்து ஒரு டொட் கண்ணீர் வடியுது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன ஒருவர் அவங்க ரசூலோட ஈமான் அப்படி. யா ரசூலல்லாஹ், நீங்க அவனு கேட்கிறாங்க, அது கண்டில்லையே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யர்ஹம் யர்ஹம், இறக்கம் காட்டினா இறக்கம் கிடைக்கும். ரசூல் இறக்கம் என்றாங்க. அந்த இப்ராஹிம் என்ற 1.5 வயசு புள்ள மதீனால, இப்ப ரசூலுக்கு வயசும் கூட, லாஸ்ட் கிடைச்ச புள்ள. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கையில நிக்கிற மூச்சு திணறுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள, சஹாபாக்கள் அழுகக்கூடிய புள்ள. திடீரென்று வானம் இருட்டாச்சு. எல்லாரும் சொன்னாங்க, வானமே துக்க மனுஷன் நிக்குது. வானம் இருட்டாகிட்டு ரசூலுல்லாஹ் புள்ளை எவ்வளவு வேதனையில கண்ணால கண்ணீர் ஒரு டொட்டு வடிஞ்சு புள்ளை அரவணைச்சு புள்ள மௌத்தாகுது. மூச்சு திணறுது, துடிக்குது, புள்ள மௌத்தாகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, என் மகன் மௌத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னாங்க. இது சூரிய கிரகணம். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் கூட கவலை நேரம் கூட வரக்கூடாதுன்றாங்க. நான் எது சொல்ல வரேன் தெரியுமா? சொந்த புள்ளியை துடிக்க துடிக்க அல்லாஹ் எடுக்கிறது ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ் கோபம் நினைக்கிறீங்களா? ஆமன்து பில்லாஹ், குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, உறுதியான இல்லைங்க. சஹாபாக்கள் தப்பு பண்ணல. முஹாஜிர்கள் 13 வருஷம் 13 வருஷம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு எல்லாத்தையும் பறி கொடுக்கிறார். ஏற்கலாம் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் போகும். எல்லாம் போற நேரம் சகோதரர்களே, 13 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4000 நாட்கள். எனக்கு உங்களுக்கு சுமார் ஒரு 20-25,000 நாட்கள் தரப்பட்டிருக்க நம்பர். சாதாரண ஒரு 20,000 நாட்கள். 10 வருஷம் ஒரு 3,500 நாள், 3,200 நாள். அன்னளவ ரசூலுல்லாஹ் உம்மத்து ஒரு 20 வருஷம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே 60 வருஷம், ஒரு 20,000 நாள். இப்ப எத்தனை நாள் பெய்த்துட்டோ தெரியாது. இன்றைக்கு ஒரு நாள் போனா அழிக்க வேண்டியது. பர்ஸ்ல 1000 ரூபாய் போச்சுன்னா 2000 ரூபாய் வரும். இந்த நாள் அழிஞ்சுச்சுன்னா திரும்ப நாள் வராது, முடிச்சு. துனியால 4000 நாள் தரப்பட்டு 3900 நாள் போச்சுன்னா 100 நாள் பேலன்ஸ். இத மாதிரி நாட்கள் என்பது அழிஞ்சிட்டு போயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பு சகோதரர்களே, சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். சாப்பிட்டு புறம் பேசுவேன் தெரியுமா? ஸ்கூல்ல பாடம் நடத்துற டைம்ல புள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா கன்சென்ட்ரேஷன் அப்படி குழம்பிடும். கடைசியில பயானம் நான் செஞ்சுட்டே ஆகணும். சில நேரம் உங்களுக்கு செய்த இந்த இடத்துல குழப்ப. சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். காமத்து சொன்னாலும் சாப்பிட்டு தான் அடுத்தது பயான் அடுத்தது. அன்பு சகோதரர்களே, அதாவது நம்ம ஒரு விஷயத்த புரியுறோம். இந்த பயான் ஊடாக நான் என்ன சொல்ல வரேன்டா, லைஃப் ரியாலிட்டியை நம்ம தெளிவா புரியுது. நாம் ஈமானோடு இருந்த இன்றைக்கியோட நாளைக்கு கஷ்டமா இருக்கும் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை. வாழ்க்கையில் பிரச்சனை ஓயாது, பிரச்சனைகள் வரும். ஆனா அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நடத்துவான். அது தாங்குற கல்வையும் சேர்த்து கொடுப்போம். அதான் விஷயம். வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்றைக்கு பலஸ்தீனத்துல நடக்கிறத பார்க்க போக்கல அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு வாப்பா தண்ட மகன், சின்ன குழந்தை, அழகான புள்ள, வைரலான வீடியோக்கள் இதெல்லாம், புள்ள மௌத்தா இருக்குது, கண்ணை திறந்துட்டு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு யாரப் ஜன்னா ஜன்னான்னு சிரித்த முகத்தோடு அல்லாட்ட கேட்கிற. வெஸ்டர்ன் வேர்ல்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா மனிதர்கள் இப்படியெல்லாம் மனுஷன் இருப்பாங்களான்னு அவங்களுக்கு நினைச்சே பார்க்கல. உம்மமார்கள் வந்து ட்ரக்ல பாக்குறாங்க, பிள்ளைகளுடைய ஜனாசா வந்து நிக்குது. ஆனா ஜனாசா யார்கிட்ட அடையாளம் காணல, தலை வேற, பிள்ளையோட உடம்பு வேற. அதுக்கு அவங்க எடுத்தது என்னன்னா, அவங்கள்ட்ட வேற டெக்னாலஜி இல்லை. மாக்கர் எடுத்து கையில பெர்மனன்ட் மாதிரி அந்த மாதிரி ஒன்று எடுத்து பேர் எழுதுறாங்க. புள்ள பேர் எழுதுவாங்க, ஷாலிம் அப்படின்னு எழுதுறாங்க. எழுதுற நேரத்துல பிள்ளைகள் தெரியும் இது எதுக்குன்னு தைரியமா கையை கொடுக்குது. இந்த வீடியோ எல்லாம் வெளிநாடுகளுக்கு போற நேரம் வெஸ்டர்ன் வேர்ல்டு இது என்ன, இது எப்படி உங்களால முடியும், இதெல்லாம் சாத்தியமா, இம்பாசிபிள், இந்த உலகத்துல இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி எல்லாம் மனுஷன் இருப்பாங்களா?
ரப்புல் ஆலமீன் ஒரு வீடியோ கிளிப்பை போட்டு காட்டுறான். இதான் ஈமான், இதுதான் ஈமான். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். நிறைய பேர் கேட்கிறாங்க, யாரும் கேட்கிறாங்க, என்ன நாம முஸ்லிம், பலஸ்தீன் முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் பக்கம் நிக்கிற நேரம் இவ்வளவு உயிரிழப்பு நடக்கணுமா? இவ்வளவு சின்ன பிள்ளைகள் மூத்தாகணுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் நிக்கிற நேரம் நடக்காததா? அவர்கள் பறி கொடுக்காததா? அவர்கள் இழக்காததா? என்ற ஜன்னா சீப் இல்லை, இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கு சல்லி கட்டி போக இயலுமண்டா உள்ள பணக்காரங்களை இப்ப ஸ்லாட்டை புக் பண்ணலாம். அதுக்கு பதவியால் போகலாம்டா உள்ள பதவியை வச்சு அன்றைக்கு புக் பண்ணலாம். லஞ்சம் கொடுத்தாவது யாராவது ஒரு மடக்க பிடிச்சு போறாம்டா அதுக்கு மால் இருக்குது. ஆனால் அப்படி எதுவும் செய்ய இயலாது. அதுக்கு வாழ்க்கையை கொடுக்கணுமா? உங்க லைஃப் கொடுக்கணுமா? நீங்க விடுற மூச்சு கொடுக்கணுமா? உங்க நேரத்தை கொடுக்கணுமா? உங்க பாதத்துல நீங்க நடக்கிறது கொடுக்கணுமா? உங்க டைம், உங்க கண், உங்க கை, உங்க கால், உங்க அத்தனை நான் என்னை கொடுக்கணுமா? இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். அதான் அல்லாஹ் சொல்றான், ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? அவர்களை பிடித்த ஆட்ட வஸூஸிலு. ஜில்சால் என்ன? இஸா ஸுல்ஸிலத்துல் அர்து ஜில்சாலஹா. பூமியை பிடிச்ச ஆட்டணுமே. அல்லாஹ் ஒரு மனுஷனை பிடிச்ச ஆட்டணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அசந்து போயிடுவான். அல்லாஹ் ஆற்ற ஆட்டத்தை குர்ஆன் சொல்லுது சில இடங்கள்ல. அதெல்லாம் சொல்ல போனா வேற மாதிரி ரொம்ப இதா போயிடும். ஒரு இருக்கு சொல்றேன், அல்லாஹ் ஜில்சாலன் ஷதீதான்றான் குர்ஆன்ல. அஹ்ஸாப்ல கட்டும், அதாவது கண்ணு முன்னாடி அவ்வளவு பேர் மௌத்தா போவாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன். அதான் ஜில்சாலன் ஷதீதா, கட்டுமையா பிடிச்சு ஆட்டுவான். அப்படி ஆற்ற நேரம் எல்லாம் ஆமன்து பில்லாஹ் சொன்னவரு இன்றைக்கு ஆமன்து பில்லாஹ். நாங்க பள்ளியில வித்தியாசமா பேசுறோம். மற்ற சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கடா, இறைவனை நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டதுன்னுவாங்க. நாங்க சொல்றோம், இறைவனை நெருங்கினால் பிரச்சனை தொடங்கி விட்டதுன்னு சொல்றோம். ஏன் பிரச்சனை தொடங்கும், ஆனா அவனுக்கு தாங்குற கல்வி இருக்காது. எங்களுக்கு அல்லாஹ் தாங்குற கல்வை சேர்த்து தருவான். அல்லாஹ் அக்பர். அதான் அஜபன் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மூமினை பார்த்து ஆச்சரியம் என்றாங்க. மூமின் குலத்துல கெடுதி நடக்காது என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த நற்செய்தியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சகோதரர்களே. இன்னைக்கு பள்ளிக்கு நமக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனுஷன், அதாவது யாராவது வீட்டுல மௌத்தா இருந்தா கையை பிடிச்சி வாழ்த்துக்கிறேன்னு தெரிவிச்சா பலாருன்னு அறையுவான். அட வாப்பா மௌத்து, என் கையை பிடிச்சி வாழ்த்து தெரிவிக்கிறியா? இப்ப வாழ்த்து தெரிவிக்கலாமா? அல்லாஹ் சொல்றா, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் சாபிரீன். இந்த துனியாக்கு வந்தீங்கடா உடணும். 4 பேர் இருந்தா ஒருத்தர் மௌத்தாவாரு. சொத்தை தந்தது எனக்கு தெரியுமா? எடுக்கிற டைம்ல எப்படி நடக்கிறான்னு பாக்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் நிரந்தரம். நோ பர்மனன்ட், நோ பர்மனன்ட் இல்ல. 100 கோடி 50 கோடியான அப்புறம் 75 கோடியா 25 கோடியாவும் ஓட்டாண்டியாவும் மறுபடி தருவா. நடக்கும் பிளக்சுவேஷன். எல்லா நாளும் ஒரே மாதிரி நிக்க மாட்டாங்க. சோ இப்படி எல்லாம் எடுப்போம். பச்சத்தை பயத்தை தருவோம். பயம் என்னன்னு அப்ப புரியும். பயம் வந்தா அது எப்படி தருவோம் அது அல்லாஹ் சொல்லல. பயம் ஒவ்வொரு விதத்துல பயம் வரும். தூங்க இயலாத பயம் வரும். திடுக்குட்டு இரும்புற பயம் வரும். அப்படி ஒரு பயத்தை, அதான் ஃபர்ஸ்ட் சோதனை. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ. எல்லா சொத்தும் இருக்கு, சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வரும். ஏன்? யாரும் உங்களுக்கு தரமாட்டோம். உங்களை கொண்டு போய் அடைச்சிருவாங்க. உங்களுக்கு திண்ணையலாண்டுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க புழுக்க போட்டோம். நீங்க நினைக்கிறீங்களா மக்கால சாப்பாடு இல்லாம நடந்துச்சு? மக்கால சாப்பாடு இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு இல்ல, தோழர்களுக்கு சாப்பாடு இல்ல. ஏன்னா சாப்பிட ஏதாவது தடை போடப்பட்டிருக்கு, அடைச்சு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அல்லாஹ் அப்படி எல்லாம் சோதிப்பார். சோதிச்சுட்டு சொல்றா, இப்படிலாம் சோதனை நடந்து மையத்து வீட்டுல இரு நிக்கிறேன். நல்லா சொன்ன அந்த பொறுமையாளர்கள் இருக்கிறாரு, என் வாழ்த்தை போய் அழைச்சிட்டு வாங்க. மையத்து வீட்டுக்கு வாழ்த்து வருவதாம். இஸ்லாம் கன்செப்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மையத்து ஜனாசால நிக்கிறார். அந்த பொறுமையாளருக்கு என் நன்மாராயத்தை சொல்லுங்க. அல்லாஹ் விஷ் அனுப்புறானாம். ஓகே, நான் விஷ் பண்றேன் உனக்குன்றான். ஏ நீ பொறுமையா நிக்கிற. ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? நான் சொன்னேன், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதெல்லாம் ட்ரூ உண்மையா இருந்தா அவருடைய கண்டிஷன் பொறுமை. பொறுமை இல்லாம ஒரு தொழுது இருந்தா தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றார். முனாஃபிக்கள் சோம்பேறிகளாக தொழுகிறார்கள். தூக்கி வீசும் அந்த தொழுகை. அல்லாஹ், நீ என்னடா தொழுக
அந்த தொழுகை இன்ன தன்னா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை ஃபஹ்ஷாக்களை தடுக்கணும், மானக்கேடு தடுக்கணும். வீட்டுல போய் இன்றைக்கு அந்த அசிங்கமான படமா நீங்க தொழலாம் சார், நீங்க தொழலாம் சார். வல் முன்கர், கெடுதியை தடுக்கணும். இதெல்லாம் தடுக்கணும். நீங்க தொழுது உங்களுக்கு பயம் வரணும். டிவி பாக்குறீங்க, கிரிக்கெட் பாக்குறீங்க, ஆடுற ஆட்டத்தை ஆடுறாங்க பொம்பளை. நான் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு வர மகன் பேச வரப்போகல, இன்னைக்கு இந்த மெச்சாமே இது மெச்சாமே. நான் சொன்ன ஒரு டைம்ல நான் மெச்சண்டா அப்படி பைத்தியம், அவ்வளவு பைத்தியம். அவருக்கு சொல்லி கொடுத்த மெச்சண்டா அப்படி பைத்தியம். இன்னைக்கு என்ன நடக்காத போய் சல்வானியை போட்டு உட்காந்து பார்ப்போம். ஆனா என்றைக்கு கிரிக்கெட் என்று சொல்லி போட்டு அது சூதாட்டம் என்று தெரியுமா? என்றைக்கு போய் பொம்பளையில ஆட விட்டு அது கிரிக்கெட் என்றார்களோ அன்றைக்கு ஒரு முஸ்லீமுக்கு அது ஹராம். அதை எப்படி பார்ப்போம்? அரை நிர்வாணிகளோடு அவர்கள் ஆடுற நேரம் எப்படி வாப்பா புள்ள உம்மா உட்கார்ந்து நீங்க பார்ப்பீங்க. அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுல அவனுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் தடையாகுமா? சில நேரம் இந்த மாதிரியான ஃபித்ராக்கள் ஒரு அல்லாஹ் சோதிப்பான். சோதிக்கிற ஆன்சர் என்ன? சபர். சபர் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை வெறுக்கணும். அல்லாஹ் வேணாம் என்று வெறுக்கணும். வபஷ்ஷிரி சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. பொறுக்கணும், இதுதான் குவாலிஃபிகேஷன். விடணும், சாக்ரிஃபிகேஷன். சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பொறுக்கணும். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் டாக்டருக்கு இருந்தா டாக்டருக்கு ஜன்னா போகலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன், அதாவது பொறுமை, தியாகம், ரெண்டு லாயருக்கு இருந்தா லாயருக்கு போகலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் விவசாயிக்கு இருந்தா விவசாயிக்கு போகலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் முடத்துக்கு இருந்தா முடத்துக்கு போகலாம். ஒரு மடையனுக்கு இருந்தாலும் போகலாம். அவ்வளவுதான், இந்த ரெண்டு வேணும். அதனாலதான் சொன்ன தொழுது மட்டும் ஜென்னாக்கு போயிடாது. இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் வெளியே வரணும். சபர், சாக்ரிஃபைஸ். அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சோம். அதாவது வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, ஈமான் கொண்டவர்களும் நபிமார்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்க? இன்னைக்கு உலகத்துல வெளியில இருந்து கேக்குறாங்க பலஸ்தீனத்துக்கு எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய உதவி வரான்னு சொல்லல. அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட கிட்ட வந்து சேர காட்டி பொறுத்தீங்க. கிட்டன்றா அது பக்கத்துல வர காட்டி பொறுமை இல்லையா? ஆவோ ஃபெயில் என்றான். நடக்கிற நேரம் மிருகத்தனம் மாதிரி இருக்கும். ரத்தம் வடியுது, என்னப்பா புள்ளை மௌத்தாகுது, பொறுங்க, இது வாழவே இல்லையப்பா, அங்கதானே வாழ்க்கை. இது என்னமோ கொஞ்சம் ஒரு எக்ஸாம் நடத்தினா இத வாழ்க்கைன்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்க வாழ வரல, அங்க மௌத்தாக மாட்டேனா. அங்க உங்களுக்கு இடுப்பு வலி வராது, முட்டு வலி வராது, கிட்னி பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் இல்ல, வேண்டியது சாப்பிடுங்க, ஒண்ணு இல்ல, நோ ப்ராப்ளம். அங்க எல்லாமே ஓகே. இங்க இது என்ன லைஃப்? அங்க போன போல சொல்லுவோம் எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? ஒரு நாள் இல்லப்பா, கொஞ்சம் ஒரு நாள்ல சின்ன பகுதி, கணக்கு பார்த்தா ஒரு அவர் இருக்காது போல. அந்த அளவுக்கு ஒரு சிறிய பகுதி. இது கிளியர் கிளாஸால ஒரு மூமின் பார்க்கணும் சகோதரர்களே. இங்க வாழத்தான் வந்தோண்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர்லயே வாழ்க்கையை கழிச்சா நல்ல கெட்டுங்க, அல்ஹம்துலில்லாஹ், நோ ப்ராப்ளம். அல்லாஹ் ஒன்றை சொல்றான், யையுல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்க சொத்து செல்வம் பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஸிக்ரை விட்டு உங்களை பராமுகமாக்கினா யூ ஆர் அவுட். கெட்டுங்க, நல்லா கெட்டுங்க, நல்லா வாங்குங்க, பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வுடைய ஸிக்ர்ல இருந்து அது போகும்டா வானம் பண்றான், வானம். அந்த இடத்துல நீங்க பண்ணாதீங்கன்றான். சோ அதனால குவாலிஃபிகேஷன், அல்லாஹ் கேட்கிற குவாலிஃபிகேஷன், அம் ஹஸிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னah, இதுக்கு முன்னாடி ஓடினது சூரத்துல் பக்கரா, இப்போது ஆல இம்ரான். அம் ஹஸிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னah, ஜன்னாவுக்கு என்ன லேசா நுழையலாம் நினைக்கிறீங்களா? வலமா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார், உங்களில் தியாகிகள் யார் என்று அல்லாஹ் அறியாமல். அந்த வேர்டு சுப்ஹானல்லாஹ் தஃப்சீருடைய, அதாவது சில இமாம்கள் அறிஞர்கள் சொல்றாங்க, வலமா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பயன்படுத்துற வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை அறியாம. சில நேரத்துல தர்ஜுமாக்கள்ல அல்லாஹ் அறியாமல் அல்லாஹ்க்கு தெரியாதான்னு வந்துடக்கூடாது. அல்லாஹ் உங்களை அறியாமல் அந்த கிட்ட பேசுறான், அல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு, அல்லாஹ் உங்களை அறியணுமேப்பா என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க யாரு என்பதை காட்டணும். நீங்க யாரு என்பதை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான். அதுக்கு அர்த்தம் என்ன வருகிறா? அல்லாஹ் அறியாமல் அல்லாஹ் பிற மக்களுக்கு காட்டாமண்டா ஓகே,
நீங்க யாரண்டா தியாகி தான் பாண்டு 100 பேர் பார்க்கட்டும். அல்லாஹ் அறியாமன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அந்த தியாகம் பண்ற நிலைமா அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்ல போக்கல அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் உங்களால பார்க்காம, அந்த சபரை பார்க்காம, உங்க தியாகத்தை பார்க்காம ஜன்னத்தோட உங்களுக்கு தரப்படுமா? குர்ஆன் கேக்குது. சகோதரர்களை பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு, டோரை போய் தட்டின ஜன்னா ப்ளீஸ் ஓபன் த டோர், நாங்க வெளியே நிக்கிறோம்டா, அந்த ஜன்னாட டோர் ஓபன் ஆகாது. எங்க லைஃப் அர்ப்பணிச்சே ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரியணும். ரப்புக்காக ஒரு தியாகம் பண்றோம், ஒரு சின்ன தியாகம். வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கிறோம். இந்த சபை யூனுஸ் மௌலவி சொன்னாங்க, புனிதமான ஒரு சபை. வல்லாஹி வல்லாஹி இங்க மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மலக்குகள் இங்க இருக்கிறாங்க, எங்களை சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த செய்தியை ஒரு கடைசி ஒரு சின்ன ஒரு துண்டு, அந்த ஹதீஸ்ல இன்னொரு துண்டு ஒன்று வருது. எல்லாம் அல்லாஹ் கேட்பான், எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, இதாக்குறாங்க, அதெல்லாம் அந்த ஹதீஸ் வந்து லாஸ்டா ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் இதை போய் சொன்ன பிறகு சொல்லுவான், அவங்கள நான் மன்னிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்ல, ஓடி வாங்கப்பா, ஓடி வாங்கப்பா, இலா மக்ஃபிரத்தின், பாவ மன்னிப்புக்கு ஓடி வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னடா, விட்டுட்டு எல்லாத்துட்டு பாவ மன்னிப்புக்கு ஓட போறேன்னு அர்த்தம் இல்ல. மலக்குல் மௌத் வேகமா வர்றாரு. பாவத்தை செஞ்சுட்டு நாளைக்கு தௌபா செய்ய லேட் ஆக்காதீங்க, இப்ப செய்யுங்க. இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியோட விசாலமான ஜன்னத்துக்கு ஓடி வாங்கடா. அல்லாஹ் நாளைக்கு தௌபா இல்ல, இப்ப தௌபா. அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களை தீங்கு செய்த என்னுடைய அடியார்களே, யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு தண்ணி தஃப்சீர் இருக்கு. இவ்வளவு கோபத்தோட அல்லாஹ் கூப்பிடணும், ஏன் நாசமா போனவர்களே, யா இபாதி. விபச்சாரம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி. அநியாயம் செஞ்சவன் அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில இரக்கத்துல நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்க தர்றேன். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இவ்வளவு வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் புதுசா ஒன்று சொல்லல. நான் பேசுவது என் ஈமானை உறுதியாக்கு, கேட்கிறது உங்க ஈமான பலப்படுது. சகோதரர்களே, இதுக்கு இந்த மஜ்லிஸ் வேணுமா வேணாமா? நான் கேட்கறது என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப ஒரே பாடம், ஒரே தலைப்பு, ஒரே விஷயம் என்று பேசாதீங்க சகோதரர்களே. இது என் காதால நான் கேட்டிருக்கிறேன். பல சகோதரர்கள் பேச, நாங்களே சின்னத்தில் அப்படி பேசியிருக்கிறோம். இது ஆக பெரும் ஒரு ஃபித்னா இந்த ஜமாத்துகளுக்குள் நுழைஞ்சது. இது ரசிக்கிறதுக்கு ரசிகர் மன்றம் நடத்துற இடம் அல்ல, எங்களை தூய்மைப்படுத்துற இடம். திரும்ப அதே சுப்ஹானல்லாஹ் தான், புதிய ஜிக்ர் சொல்லி தர இயலாது. அதே அல்ஹம்துலில்லாஹ் தான், அதே அல்லாஹ் அக்பர் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன். அன்பு சகோதரர்களே, அதனால் சொல்கிறேன், உங்க குடும்பம் இங்க இருக்கணுமா இல்லையா? உங்க வாப்பாக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா? உங்க உமாக்கு இது கிடைக்கணுமா இல்லையா? இந்த மஜ்லிஸ்கள் இல்லாமல் போகணுமா? இந்த மஜ்லிஸ்கள் வேணுமா சகோதரர்கள்? இந்த மஜ்லிஸ்கள் யாரு செய்யணும்? யாரு செய்யணும்? பள்ளிவாசல் நிர்வாகிகள் மட்டும்தானா சகோதரர்களே? நம்ம எல்லாரும் செய்யணும் சகோதரர்கள். இந்த மஜ்லிஸ்கள் எல்லாரும் செய்யணும். உண்மையாக சொல்ல போனால் ஒரு உண்மை, அதாவது ஏசிடிஜேல பயான் இந்த டேட்ல நடக்க எனக்கே தெரியாது, போய் சொல்ல தேவையில்லை. உண்மையாக, அதாவது நான் கொழும்புல இருக்கிறது நம்ம கம்பி இருந்தாலும் எனக்கு தெரியாது. இதுக்குரிய அந்த மெசேஜ்களை கடத்துறது. இதை விட, அதாவது கொழும்பு என்பது பரந்த ஏரியா. சில ஊர்களுக்கு போனா பக்கத்து வீட்டுல இருந்து வந்துருவாங்க. கொழும்புல அந்தந்த விஷயங்களுக்கு பக்கத்துல இருந்து வரமாட்டாங்க. பரந்த ஏரியா, 3 வீல் பிடிச்சுதான் வரணும். சோ அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு இன்னொரு என்ன செய்யணும்? மக்களுக்கு அல்லாஹ் நாடின கூட்டம், நீங்க சொல்லி அல்லாஹ் நாடின கூட்டத்தை எடுத்துட்டு நிற்பான். ஆனா ஒரு முயற்சியை நாம் இதை விட எடுக்கணும். எங்களுக்கு மக்கள் வரணும் என்ற தேவையில்லை, நாம் தூய்மையாகணும் என்ற தேவை. மக்களை கூட்டி காட்டுறது தேவையில்லை, ஆனா எல்லா மக்களும் ஜன்னாக்கு போன தேவை இருக்கு. அதனால சகோதரர்களே, நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மெசேஜ், ஒரு சின்ன விஷயம் திக்கி திக்கி பேசுற ஒருவர் வந்ததை சொல்ற நேரம் கூட அல்லாஹ்
அந்த நிமிடம் அவருக்கு ஹிதாயத்தை வைத்திருந்தால் கூட்டி வந்த உங்களுக்கு துனியாவும் அவருடைய முழு சொத்தையும் விட பெரும் நன்மையோட நீங்க ஜன்னாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே. அதனால மார்க்கத்தை படிச்சிருவோம், எல்லாரும் படிச்சிருவோம். ஏன் ஈமான உறுதி செய்து கொள்ளணும் தெரியுமா? ஈமான் எங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு சகோதரர் கூட்டி வந்தால் என்ன நன்மையுடைய பெருமதி என்னன்னு எங்களுக்கு மறந்துடும். இப்ப ஒரு ஆள் 10 லட்சம் தாரண்டா அதுல பெருமதி உடனே 10 லட்சம் வரும். அதே மாதிரி சகோதரர்களே, இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினால்தான் வரும். அதனால நான் சொல்கிறேன், ஈமானுடைய உறுதி என்றது எந்த கோணத்துல பேசுறேன்னு தெரியாது, அது எல்லா வகையிலையும் உறுதி வேணும். இன்றைக்கு ஜிக்ர் இல்லையா, இன்னைக்கு ஜிக்ரை இது பண்ணிட்டோமா, ஈமான்ல உறுதி தேவை. இன்றைக்கு பாவம் செய்கிறோமா, பாவம் என்றால் ஈமான் தூக்கப்படுற நேரம் ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான்டா, ஈமான் தேவைப்படும். என்ன இப்ளீஸ் இன்றைக்கு வரமாட்டான்டா, ஓகே பரவாயில்ல, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ், இப்ளீஸ் பிரச்சனை இல்லை, இன்றைக்கு வருவான் நாளைக்கு வருவானா, இப்ளீஸ் வந்தா ஃபைட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட திரும்ப ஞாபகப்படுது. அதுக்கு தான் ஜிக்ர் காலை மாலை திரும்ப திரும்ப. இது சகோதரர்களே, இந்த சோதனை எங்களை விட்டு வைக்காது என்பதற்கு அல்லாஹ் ஒரு அருமையான ஒன்றை நமக்கு சொல்லி தந்தான். ஆதம் நபி தப்பு பண்ண நேரம் தௌபா செய்ய தெரியாது, தௌபாவை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு நைட்லையும் ரசூலுல்லாஹ் ஓதின அருமையான சில வரிகள். அன்பு சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு எல்லா நாள்லையும் பிரச்சனை வரும் என்பதுக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். ஆமன ரசூல் நம்ம எல்லாம் ஓதிருப்போம். ஒரு மூமினுக்கு மறதி வரும், எல்லாம் ஓதுறோம். ரப்பனா அதாவது ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ், எங்க மேல ஒரு சுமையை சுமத்திராத யா அல்லாஹ், இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மேல சுமத்தினியே அத மாதிரி சுமத்தாத யா அல்லாஹ். நபிமார்கள் எடுத்து இரும்பு சீப்பு எடுத்து அப்படியே முதுவை வலிப்பாங்களாம், ரத்தம் ஓடுமா, ஜன்னாக்குரிய சோதனை. அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களாம், யா ரப், என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், இன்னஹும் லா யஅலமூன், அவங்க அறிய மாட்டாங்க யா அல்லாஹ், அறியாம செய்யறாங்க யா அல்லாஹ், அவங்களுக்கு ஜஹன்னம் என்னன்னு தெரியாது யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருங்கன்னு சுப்ஹான ரப்பி. ஜன்னாவுக்கு போறதுக்கு அவங்களை எடுத்து சீப்பால அவங்க முதுக வலிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் அந்த வேதனையோட சொல்லுவார்களாம், யா ரப், அவர்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், தெரியாம செய்யறாங்க, ஹிதாயத்தை கொடு. அடிச்சு அடிச்சு உதைக்கிற நேரம் தான் உங்க தலையை வெட்டி எடுப்பேன்னு சொன்ன ஒரு ஆள் நீங்க தனியா நிக்கிற நேரம், ஒரு நேரம் நீங்க 10,000 பேரோட நிக்கிற அவன் மாட்டினா அவன் தலை சுக்குநூறாது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி, முன்னாடி 10,000 பேரோட ரசூலுல்லாஹ் தலை வேணும் என்று கேட்டான். மக்கத்து வாசிகள், பொதுவாக அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, தலையை வெட்டி சீவி பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புவாங்க. அவங்க கொண்டு போட்டு அந்த கொடூரமான வேலை பண்ணுவாங்க. அது சாதாரண உங்களுக்கு தெரியும், அவங்க வளம். அது இஸ்லாத்துக்கு பிறகுமே அது நடந்துச்சு. ஹசன் ரலியல்லாஹு விஷயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது வெட்டி தலையை பேக் பண்ணி அனுப்புவாங்க, இல்ல உடம்போட உயிரோட பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்ணுவாங்க. சோ அப்படி ரெடியாகி 10,000 பேரை வச்சு மதீனாவை ரவுண்ட் அப் பண்ணி வந்தவர் 10,000. ஒரு ஆள் 2 பேர் இல்ல, 10,000 பேர் கொண்டு வந்தாங்க திரட்டிட்டு. நாங்க இன்னைக்கு அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ் மூலம் பையத்து பத்திட்டு அவருக்கு அல்லாஹ் அபூ தாலிபுக்கு நரகம் என்று ஹதீஸ் வருது. அபூ சுஃபியான் விஷயம் என்ன, இவ்வளவு கொண்டாந்த விஷயத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் போற நேரம் கிரவுட் கூடிட்டு அவர் ஒளிகிறார், கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, யூசுப் நபி தன் நானாமார்கள் எடுத்துக்கொண்டு போய் கிணத்துல போட்டு, கிணத்துல உள்ள புள்ளைய வித்த புள்ள ஒரு வீட்டுல இருந்து அங்குள்ள ஒரு பொம்பளை பிடிச்சி அது ஃபித்னாவா போய் ஜெயிலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சு ராஜாவாகி நிக்கிற நேரத்துல வந்து நாணமார்கள் நிக்கிற நேரம், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி, என் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன். சுப்ஹானல்லாஹ், ஏன் ரப்பிடம் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பேன். என்ன கல்வி பெருமானார் போய் மக்கால இருந்து சொல்றாங்க, என்ன கொல்ல வந்தவர்கள் வெட்ட வந்தவர்கள் யூசுப் தன் சகோதரர்களை மன்னித்த மாதிரி உங்களை மன்னிச்சுட்டாங்க. வெட்டி தலைய பார்சல் பண்ண கேட்டார்ல, அந்த கல்குலேஷன்ல வராது சகோதரர்களே. அப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு கல்வி, இந்த கல்வி எவ்வளவு வேதனைகளை தாங்கினால் அந்த இடத்துக்கு வரும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய சோதனை தாங்கி 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 மன்னிப்பும் வந்தாதான் ஜன்னா. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களும் இவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள், அந்த பாதிப்புகளை சகித்தார்கள்.
அவர்கள் சபர் பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க கொல்ல வந்தாங்க, அவங்க அப்படி நடந்தாங்க. அல்லாஹ் யாருக்கு எப்படி ஜன்னான்னு தெரியாது என்றாலும் இந்த வாழ்க்கை அப்படியே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா ஒன்று புரியும். சோதனைகள் எந்த வடிவத்தில் வரும் என்று தெரியாது. ரஹ்மத் அப்பதான் இறங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியாருக்கு. அப்படி என்றால் கவனமாக இன்னொரு விஷயத்தை நாம் அதுக்குள்ள போயிருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வாழ்க்கையில ரெண்டு கேட்கிறான், ஒன்று சபர், ஒன்று அர்ப்பணிப்பு. இந்த ரெண்டும் தேவை ஜன்னாவுக்கு நுழையறதுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குரிய களத்தை அல்லாஹ் மதீனாவிலே மக்காவிலே உருவாக்கி கொடுப்பார். என்ன களம்னு கேட்டீங்கன்னா, மக்காவாசிகள் மதீனாவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 80 பேர் வராங்க. வந்தா முஹாஜிர்கள் மதீனாவாசிகளுக்கு இப்போ ஒரு சோதனை. வந்தவங்க உடுத்த உடுப்போட வராங்க, ஒன்றும் கையில கொண்டு வரல. என்ன பண்றது? வந்தவர்கள் வந்திருக்கிறாங்க, இவங்க தான் இப்ப பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனை நிகழ்த்துற அன்சாரிகள் முன்னாடி வராங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து போட்டு சொன்னாங்க, இதுல பாதி கொடுத்துருங்க, சொத்துல பாதி, இதுல இது. அன்சாரிகள் கொடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெள்ளையா கருப்பா சிவப்பா நிறமா ஒண்ணும் தெரியாது, ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க, பெருமானோட வந்திருக்கிறாங்க. இவ்வளவு காலமா மெல்ல மெல்ல சிறுக சிறுக சேர்த்த சொத்து, ஈச்ச பழத்தை வித்து எடுத்த சொத்து, எடுத்த காணி, எடுத்த பூமி, இதுல பாதியா யார சொல்ல கம்ப்ரமைஸ் பண்ணி 10% சொல்லுங்க, நான் கொடுக்கிறேன். யார சொல்ல 2.5% இட்ஸ் ஓகே, சொத்துல பாதி நான் கொடுக்கணுமா யார சொல்லலாம்? ஒரு சஹாபி கேட்கல, சிரித்த முகத்தோட கொடுத்துட்டு, எனக்கு 2 வைஃப், ஒன்று நீங்க வாழுங்க பிரதர், அல்லாவுக்காக வந்து நீங்க வாழுங்கண்டா. அல்லாஹ் சொல்றான், அவங்க குவாலிஃபைட் ஆகிட்டாங்க ஜன்னாக்கு. அவங்க குவாலிஃபைட், அவங்க லைஃப் அர்ப்பணிச்சாங்க. என்ன கொடுக்கிறோம் ஜன்னாட கதவுக்கு? இது ஈமானிய சோதனை சகோதரர்களே. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு எல்லாம் கொடுக்க போல வேணாம். துல்லனியால சூக், எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டுங்க, மத்தத நான் பாக்குறேன். எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, மத்தத நான் பாக்குறேன், எனக்கு வேணாண்டா. அப்படி வந்து வேணான்னு சொல்றவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இஃப்தார் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அழுகிறார். முஸ்அப் யார்? மக்காவுல அவர் போனா வீட்டுல உள்ளவர்கள் சொல்லுவார்கள், முஸ்அப் ரோட்ல போறாங்க, அவ்வளவு பெரிய சல்லிக்காரர். அவருடைய மனம் துளைக்கும் வீடுகளை அந்த அளவுக்கு மூக்க தொலைச்சு போடும். அப்படி முஸ்அப் போறார். அவர் வந்து ரசூலுல்லாஹ் ஷஹாதத் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹாதத்துக்கு போற வாழ்க்கை மாறுது. முஸ்அப் உஹதுக்கு வருகிறார். தோழர்கள் வருகிற நேரத்துல அவங்க கடைசி நாட்கள் நினைச்சிட்டு தான் வருவாங்க. இது ஃபைனல் மூமெண்ட் நினைப்பாங்க. முஸ்அப் கொண்டு வருகிறார், கஃபனோடு வருகிறார். அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய ரூஹை எடுக்கிறான். அல்லாஹ் வலியஅலம் அல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம் அஸ்ஸாபிரின். உங்களில் பொறுமையாளர்கள் யார், தியாகிகள் யார் அடையாளம் காணாம அம்மாசிபுத்தும் மன் ததுகுல் ஜன்னah, ஜன்னாக்குள் நுழைய பாக்குறீங்கன்னு கேட்கிறானே. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க அவரை எடுத்து கஃபன் பண்றோம். கஃபன் பண்ணினா உகதில தலையை எடுத்து போட்டா கால் தெரியுது, இழுத்து பார்க்கிறோம் தலை தெரியுது, முடிவெடுத்தோம் தலையை மறைப்பதாக. தலையை மறைச்சிட்டு இது 2 புல் இருந்துச்சு, புல்ல பிச்சு காலில் போட்டு நாங்க செஞ்சோம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் எப்ப சொல்றாரு தெரியுமா? ஒரு இஃப்தார்ல வச்சு எல்லாம் வச்சிருக்கிற நேரம், அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே எல்லாம் தந்துருவானோ. முஸ்அப் எல்லாத்தையும் கொடுத்தார், துனியாவிற்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு அங்கு குறைச்சிருவானோ, துனியாவை தந்து பயப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியாவை கண்டு அஞ்சின ஒரு கூட்டம், ஜன்னாவை புரிந்த விதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் கோடீஸ்வரர்கள் தன் மரண பயணத்தை போகிற நேரம் கஃபன் இல்லாமல் போனார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வோட கோபமா? குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். அந்த சகோதரருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, உறுதியா நில்லுங்க. இதான் உபதேசம், லைஃப் லாங் உபதேசம், லைஃப் லாங் உபதேசம். இதுக்கு பிற ஒரு உபதேசம் இல்லை. குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பாலைவனத்து வரலாறில் ஒரு வீட்டு 2 வீட்டுல நடந்த கதை அல்ல, இது பல இடங்களில் நடந்த கதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பொறுத்தளவு, ரசூலுல்லாஹ் அவங்க கரெக்டரே வேற. அலங்கோலமான ஒரு மேலெல்லாம் ஒரு சொறி வந்த ஒரு ஆளை நீங்க அப்படியே பிடிச்சி மானக்கா பண்ணி இது பண்ணுவீங்களா? ரொம்ப இதா செய்வீங்களா? அவரை பிடிச்சி மோந்து கொள்வீங்களா? கருப்படிமைகளை ரசூலுல்லாஹ், பிலால் இப்னு ரபாவோட ரசூலுல்லாஹ் நடந்த விதமே ஆச்சரியம். மக்கா வெற்றி நேரம் அப்படி விரலால எட்டி எட்டி பாக்குறாங்க. ஐன பிலால்,
அரபிகள் எல்லோரும் கை கட்டி பார்க்கிற நேரம் ஒரு ஆபசியை கொண்டு போய் அசான் சொல்லுங்கண்டாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. அரபி ஆஜமி இல்லைண்டாங்க ரசூலுல்லாஹ். கருப்பர் வெள்ளையர் இல்லைண்டாங்க ரசூலுல்லாஹ். பிலால் உங்களுக்குரியது நாங்க முஅஸ்ஸின், ரசூலுல்லாஹ்வுடைய முஅஸ்ஸின். யாரும் கேட்கல. காபத்துல்லா திறந்த நேரம், கொண்டாடுற நேரம், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அப்படி நெருக்கி வைப்பாங்க. அதனாலதான் பிலால் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை கடக்க இயலாது, தாண்டி போகிறது, என்ன அனுப்புங்கன்னாங்க. ஹலீஃபாட்ட வந்து கெஞ்சினாங்க, எனக்கு மதீனால இருக்க இயலாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகமே என்ன அனுப்புங்கன்னாங்க. உமர் பின் கத்தாப்ல கெஞ்சாங்க, என்ன அனுப்புங்க மதீனா விட்டு. ஒவ்வொரு மூலையிலும் ரசூலுல்லாஹ் இருக்கு. ரசூலுல்லாஹ் அவரோட நடந்த விதம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூப்பிடுறாங்க. ஜுலைபி என்னப்பா என்னன்னு கேட்கறாங்க. முஸ்லீம்ல பார்க்கலாம் இங்க ஹதீஸ். என்னன்னு கேட்கறாங்க. என்ன வேணும், என்ன நினைப்பாரு, கல்யாணம்லாம் முடிக்கலையான்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தல அலங்கோலமான மனுஷன், அவ்வளவு அலங்கோலம். அது என்னன்னு தெரியாது, குஷ்ட நோயா இல்லது என்னன்னு ஹதீஸ்ல அவ்வளவு வரல. அலங்கோலமான ஒரு கட்டண மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு அலங்கோலமான ஒரு கரெக்ட். எந்த பொம்பளையும் அவருக்கு கல்யாணம் முடிக்க மாட்டான், அந்த அளவுக்கான அலங்கோலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுலைபி என்ன கல்யாணம் முடிக்கலையா, எனக்கு யாரையா சொல்ல பொண்ணு தர போறாங்க, நான் எப்படி கல்யாணம் முடிக்கிறது? அந்த மாதிரி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணும்னு கேட்கிற நேரம், யார சொல்ல கல்யாணம் முடிங்க ஜுலைபி, இதான் மதீனால அவர் இடத்த காட்டாங்க. சொல்ல இங்க போங்க, ஊட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சரியா மதீனா நாலேஜ் ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கு. எப்பயுமே கவுண்டிங் எடுப்பாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர், பாப்புலேஷன் என்ன எல்லாம் கவுண்டிங் இருக்கிற ரசூலுல்லாஹ். இந்த வீட்டுக்கு போங்க, அது ஒரு பொம்பளை புள்ளி இருப்பா, சலாம் சொல்லுங்க, நான் சலாம் சொல்லுங்க, அங்க போய் பேசுங்க, கல்யாணம் நடக்க மாட்டாங்க. யார் சொல்லு எனக்கா நடக்கும் போங்கட்டாங்க. இவர் போய் சலாம் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் பொன் கேட்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கா அவங்க வாப்பா சந்தோஷப்பட்டாரு. ஹதீஸ் அப்படியே வருது. ரசூலுல்லாஹ்க்கா தார, நீ ரசூலுல்லாஹ்க்கு இல்ல எனக்கு கேட்க சொன்னாரு. அவரு இதாயிட்ட உங்களுக்கா அப்படின்றாரு, இழுக்கிறார். அது கல்யாணம் நடக்காது. அந்த பொம்பளை புள்ள உள்ள இருந்து கேட்டு வர, இவர் போறாரு, கூப்பிட்டீங்க வாங்க. அந்த அம்மா கேட்கிறா, அந்த பொம்பளை புள்ள, ரசூலுல்லாஹ் என்ன உங்களுக்கு முடிக்க சொன்னாங்களா? ஆமாண்ட, அவ்வளவுதான். அப்ப சுப்ஹானல்லாஹ். இந்த யூதிகளை இன்றைக்கு நீங்க பார்க்க இயலாது. தீனுக்காக ஹிஜாப், ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தில் இருந்து ஹிஜாப பேன்றதுக்கு இயலாத பொம்பளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு கொஞ்சம் இதை போட்டா அவங்களுக்கு கஷ்டமா? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு தந்த வாழ்க்கை ரெடி. உங்களுக்கு தெரியும், உகதுல ஒரு பொம்பளை ரசூலுல்லாஹ்க்கு பல்லு காயமாயி நெத்தி காயப்பட்டு ரத்தம் போய் முடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. மதீனாக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, ரசூலுல்லாஹ் மௌத்தன் காஃபிர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஓடி வார ஒரு பொம்பளை. ரசூலுல்லாஹ் எங்க எப்படி கண்டவர் சொல்றாரு, உங்க வாப்பா மௌத்து, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி வாப்பா மௌத்தா? ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க ஹஸ்பண்டும் மௌத்து. ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க மகனும் மௌத்து. அல்லாஹ்வுடைய இல்லையா? அல்லாஹ் என்ன சோதனை வைக்கிறான்டா, வாப்பா கணவர் மகன் இந்த மூணும் அல்லாஹ் காட்டுறார். எப்படி இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில ஒரு தியாகி என்று காட்டினானோ, இந்த செய்திகள் மூலம் அல்லாஹ் காட்டுறார். இன்னால் இல்லாஹ் ஒரு சரி ஹஸ்பண்ட் மௌத், மகன் மௌத்துல துடிக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு அவர் அங்க சுகமா இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ்க்காக தங்களை முழுக்க கொடுத்தவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேல் என்பது மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது. மதீனா காட்டிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ரசூலுல்லாஹ்வை நேசித்த ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவளோட ரசூலுல்லாஹ்வை நேசித்து அந்த பெண் சொல்றா, சரி நான் முடிக்க, திருமணமும் நடக்குது. ஜுலைபி பிரதியோட சந்தோஷம் எப்படி இருக்கு? இந்த உலகத்துல என்ன ஒரு பொம்புல முடிச்சாண்டா, எனக்கு கல்யாணமே இல்லைன்னு நினைச்சா என்ன ஒத்த வந்து ஒரு ஆள் பிடிச்சாண்டா, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? அந்த சந்தோஷம் நீட்டி வைக்கல அல்லாஹ். அவர் அப்பவே அல்லாஹ் கபூலாக்கிட்டார். ஜன்னாக்குரிய கபூலிய தப்பு நடக்குது. இந்த உலகத்தில் ஒரு அமர்கலத்தை கொடுத்த இரவு, அடுத்த நாள் ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கான அழைப்பு. அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, சொர்க்கம் லேசா திறக்கப்படும் அல்லாஹ் கேட்கிறானே. ஜிஹாதுல அவர் ஷஹீதாக்கப்படுறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜிஹாது முடிஞ்சா ரசூலுல்லாஹ் போவாங்க, ஒவ்வொரு தோழர்களையும் பார்த்துட்டு போவாங்க.
ரசூலா கேட்கறாங்க, ஐன ஜுலைபீப், எனக்கு ஜுலைபீபை பார்க்கணும், எங்க ஜுலைபீப்? ரசூலுக்கு தெரியும் ஜுலைபீப் மௌத்தன், எனக்கு ஜுலைபீபை பார்க்கணும். உமர் பின் கத்தாப் பக்கத்துல போறார் ரசூலுல்லாஹ். எங்கேயோ தேடி 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 நிறைய குற்றுயிர்கள், ஷஹீதாக்கப்பட்ட உயிர்கள், அல்லாஹ்வுக்காக தங்களை கொடுத்தவர்கள் தாண்டி போய் அந்த இடத்துல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிற ரசூலா அப்படியே பிடிச்சு தூக்குறாங்க, தூக்கி நெஞ்சில் அப்படியே அரவணைக்கிறாங்க. ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு என்றாங்க. இது சாதாரண வார்த்தை இல்லை. காதலன் காதலியை பார்த்து சொல்லுவான், நான் உனக்குள்ள நீ எனக்குள்ள. 4 நாளைக்கு சாப்பாடு இல்லாடி விளக்கு, நான் உனக்குள்ள நீ எனக்குள்ள, என் உஸ்ஸரி. சஹாபாக்கள் நிஜமா உயிரை கொடுத்தார்கள். ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் எனக்குள், நான் உங்களுக்குள் என்றார். உமர் பின் கத்தாப் பார்த்துட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு அப்படி பிடிச்சிட்டு ஜன்னாவாசிக்குரிய அந்த அடையாளத்தை சொல்லிட்டு ஜுலைபீப் எனக்குள்ளன்னு சொல்லப்பட, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல இந்த உமர் மௌத்தாய் என்ன நீங்க தூக்கி இந்த வார்த்தையை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா மாறி இருந்தது. அவர்கள் சிரித்தது, அழுதது, தூங்கியது எல்லாம் மாறி இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பயங்கரமா. அவர்கள் சோதனை நேரம் சிரித்தார்கள். அவர்கள் வித்தியாசமான மனிதர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டு துனியாவை கையிலே கொடுத்தார். நீங்க தான் அரசர்கள் என்று 1924 வரைக்கும் உலகத்தை ஆண்டார்கள். உலகமே எல்லாமே கீழே விழுந்தார்கள். படித்தவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள். குர்ஆன் உலகத்தை ஆண்டது. மதீனா தலைநகரமாக மாற்றப்பட்டது. வேற எதனாலும் மதீனா தலைநகரமாக்கப்படவில்லை. அது மிலிட்டரி பவரும் இல்லை, அது பைனான்சியல் எபிலிட்டியும் இல்லை, அது எந்த ஒரு ரெவல்யூஷனும் இல்லை, எந்த புரட்சியும் இல்லை. மதீனால ஆயில் கண்டுபிடிக்கவும் இல்லை. குர்ஆனை சுமந்தார்கள். அந்த ஈமானுக்கு வானம் திறக்கப்பட்டது. பூமி அவர்களை தாங்கியது. அந்த ஈமானின் சோதனைகள் வெற்றி கண்டார்கள். சுவர்க்கவாசிகள் பூமியை ஆழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய இதுதான். இந்த ஈமான் நமக்கு தேவையா இல்லையா? ஈமான் இருக்கிறது, உறுதி வர வேண்டும் என்றால் மஜ்லிஸ்கள் தேவை. அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்கள் தேவை, தர்பியாக்கள் தேவை. நமக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம். ஏன் ராத்திரி ஓதுறோம்? யரோன வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா, யா அல்லாஹ், முன்னாடி சென்றவர்கள் மீது சுமத்தின மாதிரி சுமைய எங்க தலையில வச்சிராதையா அல்லாஹ். நைட்டுக்கு தூங்க போகல சொல்றோம். அல்லாஹ் சொல்லி தர்றான், இப்படி கேளுங்கடா, கேளுங்க. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, ரப்பே, எங்களுக்கு தாங்க முடியாததை எங்க தலையில வச்சிராதையா அல்லாஹ். அப்படிப்பட்ட வேதனைகளை வச்சிராதையா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு அருள் புரிஞ்சுவியா அல்லாஹ். அன்த மௌலானா, நீதான் எங்களுடைய மௌலானா, அதிபதியா அல்லாஹ். ஃபன்சுருனா, ஒவ்வொரு நைட்லையும் அலல் கௌமில் காஃபிர், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செஞ்சறியா. இது மௌத்து வரைக்கும் காஃபிர் பிரச்சனை இருக்கு. அல்லாஹ்வுடைய பலஸ்தீனத்துல மட்டுமில்லை, ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிர், அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால் அதாவது என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல முறையில் அவரோட நடக்கணும், நல்ல முறையில் ஆகணும். ஆனால் தீன் என்று வரப்போல ஷைத்தான் அதுக்கு எதிரி உண்டாக்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள், அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் ஜன்னாவை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவை தருவதற்கு ஒரு விலையை தீர்மானித்திருக்கிறார். அந்த விலை நம்முடைய வாழ்வு, நம்முடைய நேரம், நம்முடைய காலம். இதுதான். நேரத்தை தொழுகைக்கு டைம் கொடுக்கலும்டா, நாங்க கொஞ்சம் எங்களுடைய பசியை அடக்கி கொண்டு நோம்பு பிடிக்கலும்டா, நாங்க கொஞ்சம் எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்குற நேரம் நாங்க அல்லாஹ்னு சொன்னோம்டா, நாங்க மிச்சம் நெருங்கிட்டோம் ஜன்னாக்கு, மிச்சம் நெருங்கிட்டோம் ஜன்னாக்கு. பாலைவனத்து வரலாறுகள் இன்றைக்கும் எங்களை அள வைக்கிறது. 1400 ஆண்டுகளாக அள வைக்கிறது. அந்த பாசத்தை எல்லாம் எங்க கல்புகளில் போடுறார். இது சனது செயினாக வருகிறது. எங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள் ஜன்னாவுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் பேர் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் லஹாமா கஸபத் லஹாமா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு. இப்போ உங்க டர்ன் என்றாங்க. பழைய கதை முடிஞ்சிட்டு அவர்கள் சம்பாதித்து அவர்களுக்கு வலக்கும் மா கஸபத், நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு என்ன முடிவு அல்லாஹ் கேட்கிறான். என்ன முடிவு? அல்லாஹ் அப்படி இல்லையா? இன்னும் எத்தனை நாள் எங்களுக்கு எஞ்சிருக்குது? எங்க வாழ்க்கையில் ஒரு 5000 நாள், 2000 நாள், 100 நாள், 50 நாள் வெள்ள புடவையோடு எங்களை தூக்கி கொண்டு கபரில் அடக்க போகிறார்கள். அப்ப சொல்லல, அது யா ரப்,
இன்னொரு சுபஹானல்லாஹ் சொல்ல ஒரே ஒரு நாக்கு அசைக்க வாய்ப்பு. அல்லாஹ் அக்பர் சொல்ல பெருமானத்தினுடைய கடைசி நேரத்தில் வாய அசைக்க முடியாத நேரத்தில், இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்ற நேரத்தில், காலையில பாத்திமா நாயகி துடிச்சு துடிச்சு வாப்பாவை பார்த்து அழுகிறார்கள். உங்களுக்கு இவ்வளவு வேதனையா ரசூலுல்லாஹ்? அவ்வளவு இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் கடைசி 3 வார்த்தைகளுக்கு முன்னாடி 3 வார்த்தை, எல்லாம் 6 வார்த்தை, அதுக்கு முன்னாடி 3 வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது சத்தம் வெளியே வரல. ஆயிஷா நாய் காது வச்சு கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சர் யா அல்லாஹ். 3 வாட்டி கேட்கிறேன், யா அல்லாஹ் மௌத்தாக கொஞ்ச நேரம் இருக்கு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சர் யா அல்லாஹ். அல்லாஹ்வை சந்திக்க போற ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சர் யா அல்லாஹ். தூபா அல்லாஹ் கேக்குறான், தௌபா செய்யுங்கப்பா, இஸ்திக்பார் பண்ணுங்கப்பா. இவ்வளவு நேரம் இன்னல்லாஹ் யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் என்றால் இந்த நேரம் அதாவது தௌபாக்குரிய நேரம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் செஞ்சா. இப்ப சொல்லுங்க, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாத? தெரியும். எதுக்கு இந்த மஜ்லிஸ்? எதுக்கு ஈமானுடைய உறுதி? இவைகள் திரும்ப புதுப்பிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நைட்டுக்கு ஆமன ரசூல் உறுதியாக ஓடுவோம், திரும்ப சொல்லுவோம். இந்த மஜ்லிஸ்கள் ஏன் தேவை? உங்கள் உறவுகளுக்கு வேண்டாமா? உங்க பிள்ளைக்கு வேண்டாமா? உங்க பிள்ளைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு போங்க, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருந்த ஒரு நாள் கழிங்க. ஒரு சந்தோஷமான மஜ்லிஸுக்கு குடும்பத்தோட வாங்க. அல்லாஹ்வுடைய சகோதரர்கள், பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு நான் சேர்த்து சொல்றேன், நீங்களும் இதை விட பப்ளிக் பண்ணு. ஒரு வலியுமாவை பப்ளிக் பண்றதை விட இதை விட முயற்சி எடுங்க. முயற்சி கம்மி, இதையை விட முயற்சி எடுங்க. இதுக்கு பிளான் பண்ணுங்க. பிசினஸ் பண்ற நேரம் 10 லட்சம் சம்பாதிச்சா 20 லட்சத்துக்கு நாங்க பிளான் போடுறோம். 40 80 ஆக்கலாம், 80 100 ஆக்கலாம். வீடியோ பண்ணி இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு காட்டே இல்லை, அது ஃபெயிலியர். அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆயிரும். அல்லாஹ்க்கு காட்டினா போதும், எங்க கல்வி தூய்மையானா போதும். அல்லாஹ்வுடைய ரப்புக்கு தெரியும் எங்களுக்கு முயற்சி என்னண்டா ஒரு ஆளை கொண்டாந்து சேர்த்து நன்மையை அடைகிறது. இந்த மஜ்லிஸ்கள்ல கிரவுட் நிறைஞ்சிட்டு ஜமாத்து செஞ்சுட்டோம்டா தோத்துட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதே மறைச்சுக்கும், அதே புரிச்சுக்கும். இந்த புதிய ஃபித்னா பின்னாடி எடுத்த ஒரு வீடியோ, அங்கிட்டால எடுத்த வீடியோ, இவ்வளவு கிரவுட் யாருக்கு? யாருக்கு காட்ட? இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் காட்டவும் இல்லை, கிரௌட பேசவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நபி பத்தி கிரௌடோட பேசவே இல்லை. யூசுப் நபி ஜெயில ஒரு ஆளோட, இப்ராஹிம் நபி வாப்பாவோட முன்னாடி நின்றது. வாப்பான 10,000 பேரா? எல்லாம் குர்ஆன்ல ஹைலைட் ஆனதெல்லாம் ஒரு ஆளுக்கு செஞ்ச தாவா, 2 பேருக்கு செஞ்ச தாவா, லட்சக்கணக்கான பேருக்கு இல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆல்ஃபம், அதாவது 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர் திரும்பி கப்பல்ல இருந்து வந்த போறோம். அங்க மட்டும்தான் எண்ணிக்கை. எங்களுக்கு எண்ணிக்கை தேவையில்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எங்களுக்கு தேவை இஹ்லாஸ், எங்களுக்கு தேவை தூய்மை, எங்களுக்கு தேவை மாற்றம். நாங்க கிரவுடு கொண்டு வரத்துக்கு காட்ட தேவை. கூட்டிட்டு வாங்க. நீங்க வேன் இருந்தா 10 பேரை ஏத்திட்டு வாங்க. அந்த 10 பேர்ல ஒரு ஆள் இன்றைக்கு நைட் தொழுதா உங்களுக்கு ஃப்ரீ அக்கவுண்ட் பேலன்ஸ் கிடைக்குமே சகோதரர்களே. இது வேணாமா சகோதரர்களே? அவர்கள்ட்ட இருந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் எடுத்துருங்க. யூடியூப் சோசியல் மீடியா இன்றைக்கு மார்க்கத்தை முழுக்க செய்யும்டா. அது கோவிட் அவுட் பிரேக்லயும் செஞ்சிருக்கேன். சோசியல் மீடியால எக்கச்சக்கமான துண்டு துண்டா போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, அது செய்யும். ஒரு மஜ்லிஸ்ல ஒரு பரக்கத் இருக்குது, ஒரு மஜ்லிஸ்ல ஒரு தர்பியத் இருக்கு, ஒரு பக்குவம் இருக்குது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தான் இதெல்லாம் இருக்குது. எதுக்கு இப்போ ஜும்மா இல்லை நாங்க அறிவிக்கிறோம். எல்லாரும் வீட்டுல இருந்து லைவா ஜும்மா பாருங்க, கடையில இருந்தே பாருங்க. நீங்க எதுக்கு நேரம் செலவழிச்சு ஆட்டோ பிடிச்சி வெயில அலைஞ்சு பள்ளிக்கு வரணும்? சோசியல் மீடியா எல்லாமே செஞ்சு முடிச்சிரும். இஸ்லாம் அப்படி சொல்லல. தியாகம் என்பது ஜன்னாக்குரிய வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அதனால சொல்றேன், இந்த ஈமான்ல உறுதியா நில்லுங்கண்டா அது எப்படி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஏண்டா எதை சொன்னாலும் ஈமான்ல உறுதிதான், எதை சொன்னாலும் ஈமான் தான். இப்ப சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில் எப்படி பதில்? என்ன? எனக்கு யார்கிட்டையும் கேட்காத ஒரு அறிவுரை சொல்லுங்க யார சொல்லலாம். நீங்க சொல்லணும், அந்த அறிவுரையை நான் எடுத்து நடக்கணும். நான் மறுபடி யார்கிட்டையும் கேட்க தேவையில்லைன்னு சொல்லுங்க. குல்லாமந்து பில்லா, ஆமந்து பில்லா சொல்லுங்க. சும்மஸ்தகீம், உறுதியாக நில்லுங்கண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நாம் அதுக்குரிய டேர்ன்ல நிக்கிறோம். மௌத்து வரைக்கும் பிரச்சனைகள் ஓயாது. ஆமந்து பில்லா நாம சொல்லிட்டோம்டா, இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்ல ஆமந்து பில்லாவுடைய வெயிட் கூட கூட சகோதரர்களே பிரச்சனை கடுமையா வந்து சேரும். எனக்கு சொல்லுங்க, எந்த இமாம் ஜெயிலுக்கு போகல? எந்த இமாம் ஜெயிலுக்கு போகல? எந்த இமாம் அடி வாங்கல?
எந்த இமாம் கேவலப்படுத்தப்படலை. இன்றைக்கு இமாம் மாலிக் என்கிறோம். அவரை பிடிச்சி கழுதையில ஏத்தி கருக்கு சட்டியை பூசி ரோட்ல அனுப்பினாங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், ஹம்பலியாக்கள் தக்பீர் கட்ட மாட்டார். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு நாள் அவர் ஹதீஸுக்கு மாற்றமா சொல்லவே இல்லை. ஆனால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலை நேசித்தார். அவர் நேசி அடிச்ச அடி, புடிச்ச கசையடி, கையை தூக்கி அல்லாஹ் அக்பர்னு கெட்ட ஏலாம போச்சு. பின்னாடி உள்ளவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அஹ்மது இப்னு ஹம்பலை பார்த்தவர்கள், அஹ்மது இப்னு ஹம்பல் அல்லாஹ் அக்பர் கையை விட்டு நின்றார் என்றார். அந்த வேதனை தான் பின்னாடி அஹ்மது இப்னு ஹம்பல் ஹம்பலியாக்கள் இப்படி வச்சார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடுமையான வேதனை. இமாமுல் மதீனா இமாம் மாலிக் அவர் பட்ட துயரம் என்ன? இமாம் அபூ ஹனீஃபா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார். சுப்ஹானல்லாஹ். நேர்மை நீதி இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் ஷைኹல் இஸ்லாம் அவர் ஜெயில்ல உட்கார்ந்து கொண்டு ஃபத்வா எழுதுறாருண்டா. யாரு? ஷேக் அல்பானி. ஷேக் அல்பானி இன்றைக்கு சவுதியில மிம்பர் அல்பானி, ஷேக் அல்பானி அல்பேனியால இருந்து வரப்போகிற அல்பானியை தூக்கி வீசினார்கள். நிறைய பிரச்சனை வந்தது. அவர் சொன்னார், கிபார் உலமால உள்ள ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், ஹதா ரஹிமஹுல்லாஹ், பின் பாஸ் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற கையை ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்த நிலைமைக்கு கொண்டு போவார்கள் என்றா இப்படியா என்பதுல சர்ச்சை. அவர் சொல்லிட்டார் இப்படி என்றார். ஷேக் அல்பானி ஆய்வு பண்ணி சொன்னார், இல்லை இப்படி என்றார். ஹதா ரஹிமஹுல்லாஹ் அவர் தப்பு பண்ணிட்டாரு என்ற அல்பானி அவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் இருந்ததுக்கு பிறகு பிற்காலத்துலதான் இன்றைக்கு மிம்பராக ஷேக் அல்பானி அல்பானி சஹீஹாக்குறார் என்று சொல்லிட்டு போனாங்க. 50,000 ஹதீஸுகளை அதாவது சனதோட பாடமாக்கி வந்து ஒப்பு வைத்தார். எங்க இருந்து வந்து? அல்பேனியா. இமாம் புகாரி ரஷ்யா, புகாராண்ட ஊரு. யாரு? 1190 எங்க அங்கிருந்து வந்தவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தான். ஊரா தேடி காலன் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை பொறுப்பெடுத்தார். கால ரசூலுல்லாஹ்டா கிளியர் கட்டா இருந்தா மட்டும்தான் கால ரசூலுல்லாஹ். எனக்கு ஒரு 20,000 ஹதீஸ் இருந்தா ஒரு சபையில ஒப்பிச்சுட்டு போக நினைப்போம், எல்லாரும் அறிஞர்னு சொல்லட்டு அவ்வளவு ஹதீஸ்கள் மனப்பாடமாக்கி ஹாஃபில்டா குர்ஆன் ஹாஃபிலாக்கிறதுக்கு ஹாஃபில்னு சொல்ல மாட்டோம். நாங்க இன்னைக்கு ஹாஃபில்ன்றமே குர்ஆன் அப்படி இல்லை. ஹாஃபில் என்ற ஹதீஸ்கள்ல சொன்னா 1,00,000க்கு மேற்பட்ட ஹதீஸ் மனனம் செய்யும். அதான் 1,00,000க்கு மேலடா அது நினைச்சும் பார்க்கலாது. 1,00,000க்கு மேல ஹதீஸ் சொன்னா பரவாயில்ல, 1,00,000க்கு மேல சனதோட சொல்லணும் ஹதீஸ் என்றா. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் செஞ்ச அவர்கள் யார்? என்ன அர்ப்பணிப்பு! சுப்ஹானல்லாஹ். ஒரு காலத்துக்கு என்ன அர்ப்பணித்தார்கள் ஹாஃபில்கள். தொகுத்து திரும்ப புகாரியை இந்த ஹதீஸை கொண்டு வராரு. வேற ஹதீஸ் இல்லை. அவருக்கு எவ்வளவு ஹதீஸ் தெரியும். ஷஹீஹான சனதோடு ஒரே ஹதீஸை 7 தடவை 8 தடவை முழு புகாரியுடைய ஹதீஸை ஒரே ஹதீஸை திரும்ப 2000-3000 சேராது. ஒரே ஹதீஸ் 4 தடவை வரும். அவ்வளவு ஹதீஸ் தெரிந்திருந்து ஹாஃபில்கள் என்ன செஞ்சாங்க? அமானிதத்தை பேணி இதுதான் சஹீஹ் என்று பதிவு செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு ஆளும் மனித வாழ்க்கையில் என்னென்னமோ தியாகம் பண்ணிருக்கிறார். அவர்களுடைய தியாகங்கள் அல்லாஹ் ஜன்னாவுக்கு அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த சனதுல நாங்களும் போகணும். அதுக்குத்தான் உட்கார்ந்து இருக்கிறோம். துனியா அற்பம் சகோதரர்களே, அற்பம். பேசின நான் களத்தா செஞ்சு அடுத்த தடவை மௌத்தாயிரும். அல்லாஹ் இதுதான் துனியாவுல ஒன்று மட்டும் நிச்சயம், மரணம் நிச்சயம். அந்த மௌத்து நல்ல மௌத்தாக இருக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு உங்க போனுக்கு ஒரு ஆளுடைய ஜனாசா அறிவித்தல் வந்திருந்தா நாளைக்கு நிச்சயமா அதே போன் மெசேஜ் எல்லாருக்கும் வரும். உங்க ஜனாசா அன்றைக்கு நீங்க இல்லாத வாசிக்கு. சகோதரர்கள், இன்றைக்கு அவருடைய நாள்ண்டா நாளைக்கு அது என்னுடைய நாள். இன்றைக்கு அவர் ஜனாசாண்டா நாளைக்கு நான். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் போகிற அல்லாஹும்ம ஃபிர்லஹு கொண்டு சும்மா கேட்காதீங்க. எங்களுக்கு கேட்கணும் என்ற உணர்வோட கேளுங்க. நாளைக்கு சகோதரர்களே எங்களுக்குரிய நாள் வரப்போகிறது. அது நிச்சயம். இந்த துனியாவில் நாங்கள் நிரந்தரமாக நிற்க மாட்டோம் என்றா. இதுதான் அல்லாஹ் சொல்றார், துஹிப்பூனல் ஆஜில வ தஸரூனல் ஆகிரா. அவர்கள் அவசரத்தை விரும்புகிறாங்க, ஆகிராவை தூக்கி பின்னாடி போட்டாங்க. அவர்களுக்கு தெரியாது இது அவசரம், இது அவசரமாக மாறும். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் நல்ல கவனமாக நீங்கள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டீங்கடா. வரலாறுகளை திரும்ப படிக்கிறனர். சஹாபாக்கள் வரலாறு ஏன் பேசுறோம்? அவங்களோட புகழ இல்லை, புகழ்ச்சியை எதிர்பார்த்து அவங்க செய்யவும் இல்லை. நாங்க ஏன் திரும்ப பேசுறோம்? அல்லாஹ் ஏன் இந்த பூமியில அதை பதிவாக்கி வைத்திருக்கிறான் தெரியுமா? ஜன்னாவுக்குரிய குவாலிஃபிகேஷனை பார்க்கணும்டா. பாருங்க, ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் தன்னுடைய கல்புல ரசூலுல்லாஹ் அதிகம் வாழ்ந்த ஒருவர்.
மௌத்தாக போகல 36 வயசு. ரசூலுல்லாவை சந்திச்சு அவரை கையோட கூட்டிட்டு வர போல 29 30 வயசு. ஒரு பொடியன் மதீனத்து நபி என்ற பேருக்கு, அந்த ஊருக்கு பேர் வைப்பதற்கு சொந்தக்காரராக மாறுற அளவுக்கு ஒரு பொடியன். அந்த பேர் யத்ரீப். மதீனா இன்றைக்கு வேர்ல்டுல அன்றைக்கு மதீனாண்டா என்னண்டே தெரியாது, எத்ரீப்ண்டா என்னன்னு தெரியாது. சவுதியில கணக்கே இல்லாத பகுதி, கணக்கே இல்லாது. மதீனா கேபிட்டல் ஆகுது. இதுக்கு யாரு? ஹவுஸ் குளம் ஒரு பொடியனை தேர்ந்தெடுத்திருந்தாங்க தலைவரா. அவர் போய் ரசூலுல்லாவை அக்கபால நின்று புடிச்சு கூட்டி வந்த ஒரு ஆள். வாங்க யார சொல்லலாம், அவருடைய தலைமைத்துவத்தை ரசூலுல்லாக்கு வச்சு அழகு பார்த்தவர் அவர் தான் அந்த ஸஅத் பின் முஆத். அவருடைய மௌத்த சொல்றார். அவர் ஒரு நாள், அதாவது உஹதுல, எனக்கு அந்த தோழருடைய பேர் ஞாபகம் வர்றது இல்ல, அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ருக்கு வரல. அவர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு அல்லாஹ் பத்ர தரல, இன்னொரு யுத்தத்தை அல்லாஹ் நசீபாக்கினா அனஸ் பின் நதர் யார் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். ومنهم من كلا نحبه صدقوا ما عهد الله عليه ومنهم من كلا نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறாங்க, ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடம் கொடுத்த உடன்படிக்கையை அவர் உண்மைப்படுத்தினார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, தன் உடன்படிக்கையை முடித்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் யன்தஸிர், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வமா பதலு தப்தீலா, பொம்புளையோ சல்லியோ பணமோ பதவியோ அவர்களை மாற்றவில்லை. அவர்கள் லட்சியம் அல்லாஹ்வுக்கு கொடுத்த உடன்படிக்கை. அனஸ் பின் நதர் ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், பத்ரை அல்லாஹ் நசீபாக்கல். இது கங்கால ஒரு யுத்தம் நடந்தால் அனஸ் பின் நதரை அல்லாஹ் பார்ப்பான். உஹது மலைக்கு மேல இருந்தது பெரிய வரலாறு. சிம்பிளா சொல்றேன், கடைசி மூமெண்ட். உஹதுல செதறி போயிட்டாங்க. மேல காஃபு அனஸ் பின் சிலர் கீழே இறங்குறாங்க. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறப்பான தோழர். அந்த இடத்துல அவருடைய உண்மை நிலைமையை சொல்றாரு. கீழே இறங்க போக்குற அனஸ் பின் நதரை பார்க்கிறார். அனஸ் எங்க? அவர் சொல்றாரு, எனக்கு சுவர்க்கத்திட வாசம் தெரிகிறது, சுவர்க்கத்திட வாசம் தெரிகிறது, நான் போகிறேன் என்கிறார். ஸஅத் பின் முஆத், எனக்கு என்னால முடியல என்றார். அங்க போய் அவ்வளவு பெரிய கும்பல்ல மேல நிக்கிறார்கள், இறங்கி வர்றாங்க, இவர் மேல போகிறார். ஸஅத் பின் முஆத் பெரிய ஆள், ரசூலுல்லாஹ் கல்புல சுமந்தவர். அந்த இடத்துல அவர் அவர்ட்ட ஓபன் டிக்ளேர் பண்றார். அனஸ் பின் நதர் மேல போகிறார், அவரை கொதறி தள்ளுறாங்க. அவர் சகோதரி, ஹதீஸ் கலையில் ஒரு முக்கியமான ஹதீஸ். ஏண்டா அவர் கையில உள்ள விரலை வச்சுதான் இது அனஸ் பின் நதருடைய சடலம் என்று கண்டுபிடிக்கிற அளவுக்கு முகத்தை செதச்சி போட்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்துல நின்ற ஸஅத் பின் முஆத் அந்த இடத்துல அப்படி நின்றாரு. அவர் அல்லாஹ் எங்க கொண்டு வந்து வச்சான்னு தெரியுமா? இப்ப உஹது மலையில இறங்கினவரு, அவர் ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப இது வச்சவரு. அவர் செஞ்ச தியாகங்கள், அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், என் ஸஅத் என்ற ரசூலுல்லாஹ் அவரை பத்தி அவ்வளவு பேசுவாங்க. அவ்வளவு தியாகம் பண்ணினார். 36 வயசுல அவங்க உம்மா வாழ்ற டைம்ல அவர் மௌத்தாகிறார். அவருக்கு அல்ஜாபுல அந்த இடத்துல அவர் முடிவெடுத்திருந்தாருன்னா ரோட்டை திறந்து கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு பவர் இருந்துச்சு ஹவுஸ் குளத்துல. அவர் நின்றார், இல்ல ரசூலுல்லாஹ் 10,000 பேர் வந்தாலும் எங்க உசுறு போனாலும் இல்ல, ரசூலுல்லாஹ் வேணும் என்று கேட்கிற நேரம் புடியா நின்றார். அங்க அவருக்கு காயம் ஏற்படுது, மௌத்தாகிறார். அவருடைய வரலாறை சொல்லவில்லை, ஃபைனல் மூமெண்ட்டை சொல்கிறேன். சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்குறாங்க, தூக்கிட்டு போய் அடக்குறாங்க. அடக்கிட்டு வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், வெயிட்லெஸ் ஜனாசா, பாரமே இல்லை யார சொல்லலாம், எந்த பாரமும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானம் திறக்கப்பட்டது. அர்ஷ், ஸஅத் பின் முஆதுடைய ஜனாசாவுக்கு அரிசி குலுங்கி சென்றார். அல்லாஹ்வுடைய அரிசி குலுங்குதுன்னு அர்த்தம் என்னண்டா, அந்த ஒவ்வொன்றுக்கு அந்த இப்படி ஒரு மனிதனுடைய லைஃப் வானத்தில் உள்ளவர்களை குலுங்க வைக்கிறது. அல்லாஹ் குலுங்கினான்னு அர்த்தம் இல்லை, வானத்தில் உள்ளவர்களை அதிர்ச்சி ஆக்குறது. இப்படியும் ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு தியாகம். அரிசி குலுங்குது, வானம் திறக்கப்படுகிறது, வானவர்கள் கீழே இறங்குகிறார்கள். சொன்னாங்க, வானவர்கள் ஜனாசாவை சுமந்தார்கள். இந்த பூமியில் உள்ள ஜனாசாக்கு வானவர்கள் வானத்தில் இருந்து வந்து கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவில் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஈமான் சகோதரர்களே, இதெல்லாம் ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானில் உறுதி என்றது அது முடியாது என்று நான் சொன்னேன்.
மரணம் வரைக்கும் பேச வேண்டும் என்று சொன்னேன். அது எனக்கும் உங்களுக்கும் எல்லா நாளும் ஒரு நசீகத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். சகோதரர்களே, அதனால் சொல்லுகிறேன், வரலாறுகள் நமக்கு ரொம்ப அற்புதமான பாடங்கள் படித்து தந்து விட்டது. என்னுடைய பேரும் உங்களுடைய பேரும் ஜனா. எங்கே? ஜன்னாவுலையா? எந்த ஜன்னாவுலே? எந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இல்லையா? அதுக்கு நாங்கள் என்ன செய்தோம் சகோதரர்கள்? என்ன செய்திருக்கிறோம்? எங்களால் 100 ரூபாய் தியாகம் பண்ண முடியல, எங்களால் சதக்கா பண்ண முடியல, எங்களால் கொடுத்த சதக்காக்கு பிறகு நோவினை செய்கிறோம், சொல்லி காட்டுகிறோம், துன்புறுத்துகிறோம். நாங்கள் என்னென்னமோ கண்டிஷன் போடுகிறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும் நானும் நீங்களும். சகோதரர்களே, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மறுமையை பயந்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஒரு நாளும் அநீதி செய்தது இல்லை. ஒருவருக்கு 2வது திருமணம் முடிக்கலாம், 3 முடிக்கலாம், 4 முடிக்கலாம். ஆனால் 2வது முடிக்கிறவருக்கு கண்டிஷனோடு அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து நிசாவுல கடுமையான கண்டிஷன் போடுகிறான். 128வது வசனம் நினைக்கிறேன். அதாவது பேலன்ஸ் பண்ண ஏதாட்டி 2வது முடிக்காதீங்க, பேலன்ஸ் பண்ணணும், நீதமா நடக்கணும். ரசூலுல்லா அதை நினைக்கிறாங்க எல்லாரும் 2வது முடிக்கிறதுக்கு இஸ்லாமா வரவேற்கிறது கண்டிஷனோட நீதியா நடக்காட்டி அன்பு இன்ப இதாயிரும். அல்லாஹ் மறுமையில ஒரு சைடு அப்படி ஆக்கிடுவான். கடுமையான கண்டிஷனோட 2, கடுமையான கண்டிஷனோட 3. பெருமானார் ஜியாதுக்கு போக்கல சீட்டு கொடுக்குவாங்க, சீட்டு குலுக்கி போடுவாங்க. யாரு பேர் வருவதோ அவங்களதான் ஜியாதுக்கு கூட்டிட்டு போவாங்க. ரசூலா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. என்ன நேர்மை, என்ன நியாயம்! நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவுடைய கடைசி 14 நாட்கள் ஒரு நாள் இது கடுமையான வேதனை. பெருமானார் சுத்தி மனைவிமாரில் உட்கார்றாங்க. ரசூலுல்லா சக்கராத் இல்ல, ஆனா கடுமையான தலைவலி, அந்த வேதனையில் நிக்கிறாங்க. ரசூலுல்லாக்கு ரொம்ப உடம்பு வருத்தம். அவன் மனைவிமார்கள் சுத்தி நின்று கேட்கிறாங்க. ரசூலுல்லா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எல்லாரையும் பார்த்துட்டு. அவ்வளவு மனைவிமார்கள் ரசூலுல்லா பார்த்து அழுகிறாங்க. மௌத்தாயிருவாங்களோன்னு ஃபீலிங்ல ரசூலுல்லா கேட்கிறாங்க, நான் நாளைக்கு யார் வீட்டுலன்னு கேட்கிறேன். சுபஹானல்லாஹ், நாளைக்கு நான் யாரு வீட்டுலன்னு கேட்கிறேன். அப்ப மனைவிமார்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு யாரு வீடு வேணும் யார சொல்லலான்னு கேட்கிறேன். சகோதரர்களே, நான் ஏன் உங்கள்கிட்ட இதை கேட்கிறேன் தெரியுமா? நாளைக்கு நான் யாரு வீட்டுலன்னு கேட்க ஜனாதிபதி, ஒரு நபி, ஒரு கணவர் எங்க வைஃப்ட எப்படி பேசணும், என்ன நடக்கணும் என்பது தன் மனைவியோட வேதனையில நான் யாரு வீட்டுக்கு சொல்லலாம், எனக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணும் என்று அவங்க கேட்க எல்லாரும் விதவைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெறும் 18 வயசு. அவங்க கேட்கிறாங்க, நான் யாரு வீட்டுல மனைவிமார்கள் புரிஞ்சாங்க, உங்களுக்கு யாரு வீடு வேணும் யாரு சொல்ல, நீங்க போங்க ஆயிஷா வீடு, நாங்க வந்து பாக்குறோம் உங்களை, நீங்க போங்க. தவறாம இன்றைக்கு இவங்கண்டா இன்றைக்கு, நாளைக்கு அவங்கண்டா அவங்களுக்கு, இப்படி வீடுகளுக்கு தவறாம ரசூலுல்லாஹ் நீதி செலுத்தினாங்க. அவங்க ஆசாபாசத்துக்காக வேண்டி எது மாத்தல. அப்ப ஆயிஷா நான் வீட்டுக்கு போறேன், எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரசூலுல்லாஹ்க்கு இடுப்பு கீழே சீவன் இல்லை, அவங்க இல்லறத்துல ஈடுபடவோ வாழவோ இல்லை. ஆயிஷா நாங்க சின்ன வயசு, இந்த கடைசி நாட்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கருடைய வாயிலை தவிர மற்ற எல்லா வாயிலையும் பூட்டுங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு 100 கதவு, 99 கதவை போட்டு ஒரு கதவை துறங்கண்டு. அது அர்த்தம் என்ன தெரியுமா? அபூபக்கர் மகள் இருக்கிறாங்க, அவர் மட்டும் வரலாம், வேற யாரும் வராதீங்க. அந்த 4 நாள் எதுக்கு தெரியுமா? ஆயிஷா என் முகத்தை பார்க்கட்டும், ஆயிஷா என் பக்கத்துல நிக்கட்டும். ஜன்னாவுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என் மனைவி என்றாங்க ரசூல். ஜன்னாவுடைய மனைவியை பிரியாவுடைய கொடுக்கிற நாள் கடைசி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், அந்த 4 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்னேன், இந்த உம்மத்தின் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் மௌத்தாகணும் என்று நிறைய பேர் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் மடியில மௌத்தான் நினைச்சாங்க. அல்லாஹ் கபூலாக்கினான், அல்லாஹ் கபூலாக்கினான். தன் மனைவி பக்கத்தில் நின்று வேற ஒன்னும் பண்ண இயலாது. ரசூலுல்லாஹ்க்கு பள்ளிக்கு போக நடக்கவே இயலாது. ஆயிஷா என்ன பார்க்கட்டும், ஜன்னாவுல சந்திப்போம் ஆயிஷா என்றார். ஜன்னாவுல சந்திப்போம். வீடு பூட்டிருக்கிற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. ஆயிஷா நாயுடைய மடியில நெஞ்சி ரசூல் ஆயிஷா சொல்றாங்க, என் ரசூலுடைய தலை என்னுடைய களத்துக்கும் என் நெஞ்சுக்கு இடையில ரசூலுல்லாஹ் தாஞ்சிட்டாங்க. ரசூலுடைய விரல் கீழே விழுந்துட்டு நான் இருக்க பிடிச்சி மாத்த ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னேன். வெளியில உள்ளவர்கள் உள்ளே வர முடியாமல் அழுகிறார்கள். மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை தன் மடியில் வைத்துக் கொண்டு ஆயிஷா அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நீதியும் நேர்மையும் ஜன்னாவுக்கு ரசூலுல்லாஹ் மனைவியோட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், சிம்பிளா சொல்லலாம். எனக்கு ஆயிஷா வீட்டுக்கு ரலியல்லாஹு அன்ஹா போலாம், அத கூட அவங்க அனுமதி தரணும். பக்கத்தில் உள்ளவருக்கு தண்ணி கொடுக்க போக்கல, ஒரு பொடியன் இந்த பக்கத்துல, அபூபக்கர் இந்த பக்கத்துல, தெரிஞ்ச ஹதீஸ்,
அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க விட்டானா கொடுத்துருவேன். அபூபக்கர் இந்த பக்கம், இந்த பொடியும் வலது பக்கத்துல தான் முற்படுத்தணும். ஆனா பெரியவர் இவரு, அவரு கொடுத்துருவேன். இல்லையா சொல்ல, உங்க கையால எனக்கு வேணும். இப்படி ஒரு தலைவர் நீதி நீதி என்றால் இவரை தாண்டி நீதி சொல்ல இயலாது, இவரை தாண்டி நியாயம் பேச முடியாது. இதெல்லாம் ஜன்னாக்குரிய குவாலிபிகேஷன். அல்லாஹ்வுடைய ஈமானின் உறுதி வருகிற நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிழைகளை திருத்திக் கொள்வோம். அந்த ஈமானுடைய உறுதி இழந்து போகிற நேரத்தில் நாம் தைரியமாக பாவம் செய்வோம். இதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய மனிதர்கள் மிகவுமே மோசமான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தெரிவு செய்தார். நான் என்னுடைய வார்த்தையில் மோசம் பண்ணா நீங்க கேட்பீங்க, அது ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்லவில்லை, ரப்பு சொல்கிறார், குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். நரகத்துல போட்டா நீங்க தான் லாஸ்ட். நரகத்துல லாஸ்டான கூட்டத்தை தான் இப்ப நாங்க பேசினோம். அவங்க எங்களை அள வச்சுட்டாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அவர்கள் தான் குடித்தவர்கள், விபச்சாரம் பண்ணவங்க. அவர்களை சொன்னான் அல்லாஹ்வுடைய பாஷையில், நீங்க நரகத்துல கடைசியில நின்றீங்க. நரகத்துல அதை விட தொங்கலுக்கு போறதுக்கு அவ்வளவு மோசம். அல்லாஹ் அவர்களை அவ்வளவு தூய்மைப்படுத்தி ஜன்னாவுல மேல கொண்டு வந்தாண்டா. ரப்பு எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஈமானுக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும். ஈமான் என்பது பறிப்போயிரும், பறந்து போயிரும், காணாமல் போயிரும். அதை உறுதி செய்வதற்கு நாம் நல்ல பணிகளில் ஈடுபடணும், நல்லவர்களோடு ஒன்று சேரணும், நல்ல மஜ்லிஸுகளில் ஒன்று சேரணும், மக்களை தொழுகைக்கு அழைக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் பண்ணணும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஜன்னாவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்து எங்கள் குடும்பம், உங்கள் குடும்பம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நான் மன்னித்தல் புரிவானாக.